குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சாரி லேட் ஆயிருச்சு. மைக் கொஞ்சம் டெக்னிக்கலாக ப்ராப்ளம் ஆயிருச்சு, டிடெக்ட் ஆகல. ஸோ அதனால தான் லேட் ஆயிருச்சு. சாரி ஃபார் லேட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கும் கூட. வெல்கம் டு ஆல் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முயற்சியிலேயே டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். வந்து நீங்க அவரோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் நடந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருப்பீங்க, மற்ற எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2025 அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான இயரும் கூட. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 வந்து எக்ஸாம்ஸ்க்கான கால்ஃபர் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். வந்து ஸோ அப்போ நம்ம அந்த எதிர்பார்ப்போட இருக்கிற நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய கனவாகவும் இருக்கும். ஸோ இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம். அதே மாதிரி காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய கனவு என்னன்னா அரசு பணி அப்படின்றது தான். ஸோ அந்த அரசு பணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கனவு வந்து நனவாகிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சரியான புரிதலை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வகுப்போட இந்த கிளாஸோட நோக்கமே வந்து. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து நாலேஜ் சென்டர்லையும் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம். ஸோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அடுத்து அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல எழுதி எப்படியாவது வந்து அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்ற கனவோட இருப்பீங்க. அந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ அதற்கு தான் இந்த வகுப்பு. வந்து நான் லைவ் சாட்ல வந்து நான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? யாராவது சாட்ல ரிப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் வந்து. ஸோ அந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, அதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி தயாராகணும், எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ அதற்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து. ஸோ இப்போ எழுதிருப்பீங்க ரீசெண்டாக. ஸோ எழுதின மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன, அடுத்து எனக்கு கிளியர் ஆகுமா ஆகாதா, நான் மெயின்ஸுக்கு தயாராகணுமா என்ன அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் பத்தின ஒரு புரிதல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போறோம். குரூப் 2 2A உடைய முதல்நிலை தேர்வு அப்படி சொல்லி சொல்லுவோம், அதை பார்க்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 2A உடைய முதன்மை தேர்வு குரூப் 2A க்கு தனியாகவும் குரூப் 2 க்கு தனியாகவும் இருக்கு. ஸோ அதனுடைய பேட்டர்ன் என்ன, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, நம்ம எப்படி படிக்கணும், எப்படி தயாராகணும், அது வந்து சிபிடியா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இல்ல டெஸ்கிரிப்டிவ் எழுத போறோமா அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து குரூப் 1 முதல்நிலை தேர்வு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 முதன்மை தேர்வு. ஸோ அதற்கு அடுத்து வந்து நம்ம குரூப் 1 இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த ஆர்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வகுப்பு வந்து போக போகுது. இது தொடர்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் நான் இப்ப எக்ஸாம்பிள் குரூப் 4 எக்ஸாம் பத்தி நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க அது தொடர்புடைய கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும் வந்து. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 2A எக்ஸாம் பத்தின இதை பத்தி சொல்ல போறேன். ஸோ அதை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா கேட்கலாம். அதற்கு அடுத்து நம்ம குரூப் 1 தேர்வை பத்தி பார்க்க போறோம். ஸோ அப்படியே நீங்க ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் பத்தி நான் சொல்லும் போது அது தொடர்புடைய கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். இன்னும் டீடைலா அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம குரூப் 4 பேசிட்டு இருக்கும்போது நீங்க குரூப் 1 கேட்டீங்க அப்படின்னா பின்னாடி அகைன் நான் சொல்லதான் போறேன். அதனால குரூப் 4 சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் கேட்கலாம். அதற்கு அடுத்து குரூப் 2 2A, அதற்கு அடுத்து குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்ல வந்து போக போறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்? அதான் அதர் தென் நம்ம இப்போ வந்து டிஎன்பிசி தவிர்த்து மற்ற கேள்வி எல்லாமே நான் கடைசியா வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நம்ம அதை பத்தி பேசணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் ஆகி போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசிட்டு நம்ம கடைசியா வந்து அதர் தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டாபிக்கு ரெலவெண்டா இல்லாத கேள்விகள் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இந்த செஷன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ எல்லா புக்ஸும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. குரூப் 4 எக்ஸாம் பற்றி கேட்குறீங்க. மேக்ஸ் ரீசனிங் அதர் தென் ஸ்கூல் புக் பற்றி கேட்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஷூர். ஓகே ஓகே. வால்யூம் லோவா இருக்கா, ஆடிபிளா இருக்கா, நான் பேசுறது கேட்குதா, கிளியரா இருக்கா? ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து நான் லவுடரா தான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தொகுதி 4 தேர்வு வந்து. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம் வந்து. ஆடிபிள், ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். இப்போ நடந்த எக்ஸாம் பத்தியா கண்டிப்பா சொல்றேன் வந்து. ஓகே ஓகே. ஜெனரல் சயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஷூர் எல்லாமே சொல்றேன் வந்து. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்.
ஸோ குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா இது குவாலிஃபிகேஷன் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டா கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து. ஸோ 10ஆம் வகுப்பு படித்திருந்தா போதும் இந்த எக்ஸாம் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்ப இதுக்கு வந்து 10th லெவல் குவாலிஃபிகேஷன். அப்ப ஏஜ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து 18 வயது இருக்கிறவங்க பூர்த்தி அடைஞ்சவங்க இந்த தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்ப 18 இயர்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. சில போஸ்டிங்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து குரூப் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது வந்து கிடையாது. 57 வயது வரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு எழுதலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ குரூப் 1 எக்ஸாம் இருந்தது அப்படின்னா 39 வயது வரையும் வந்து. ஸோ அப்ப 10ஆம் வகுப்பு படித்திருக்கணும், 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 200 கேள்விகள் வந்து கேட்கறாங்க. 200 கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எழுதின மாணவர்களுக்கு தெரியும். புதுசா வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பத்தி தெரியணும் அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ். இந்த 200 கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்ப பொது தமிழ் அப்படின்றது எவ்வளவு கேள்விகள் வருது அதுல இருந்து அப்படின்னா 100 கேள்விகள் அதுல இருந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பொது தமிழ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமானது. அதே நேரத்தில் மதிப்பீட்டு தேர்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ரேங்க் போடும்போது இதனுடைய மார்க் எடுத்துப்பாங்க. இப்ப 200 கேள்வி, ஒரு கேள்விக்கு வந்து 1.5 மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எவ்வளவுனா 300 மதிப்பெண்க்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நடத்தப்படும் வந்து. ஸோ அப்ப பொது தமிழ்ல இருந்து உங்களுக்கு வந்து 100 கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்க என்ன கிடையாது அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்ப குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா என்ன பண்ணணும், பொது தமிழ்ல தான் படிச்சு நம்ம தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும். ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது அறிவு அப்படின்றது வந்து. ஸோ அப்ப பொது அறிவு அப்படின்றது அதுல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படும். இந்த பொது அறிவு அப்படின்றது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே கொஸ்டின் இருக்கும் வந்து. அப்ப கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்னா பைலிங்குலா இருக்கும். ஸோ அப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பொது தமிழ் மட்டும் தமிழ் தான் படிச்சாகணும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் தான் படிக்க போறீங்க, உங்களுக்கு அது பிரச்சனையே இருக்க போதில்லை. பொது அறிவு அப்படி சொல்லி எடுத்துட்டா வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குலா இருக்கும் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் வந்து. இங்க எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க வந்து. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கணிதம் அப்படி சொல்லி பார்க்கணும். கணிதம் ஆப்டிடியூட் சொல்லிட்டு. ஸோ அப்ப ஆப்டிடியூட்ல வந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னா 25 கேள்விகள் கேட்கப்படும் வந்து. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னது எஸ்எல்சி அப்படி சொல்லி சொல்றோம் 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும் வந்து. ஸோ அது வந்து பொது தமிழும் 10ஆம் வகுப்பு தான், பொது அறிவும் 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும், கணிதமும் 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேள்விகள் கேட்கப்படும் அப்படி சொல்லி பார்க்கறோம். ஸோ இப்போ இதான் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து. ஸோ அப்ப 100 கொஸ்டின் வந்து தமிழ்லையும் 75 கேள்வி வந்து ஜிகே, அடுத்து கணிதம் அப்படின்னு 25 கொஸ்டின்ஸ் அப்படி சொல்லி பார்க்கறோம். இந்த பொது அறிவு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை அலகுகள் இருக்கு, எத்தனை சப்ஜெக்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பொது அறிவுல வந்து மொத்தம் 9 பாடங்கள் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கறோம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டோட்டலா வந்து 9 சப்ஜெக்ட்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்கறோம். ஸோ அந்த 9 சப்ஜெக்ட்ஸ்க்கான டீடைல்டு சிலபஸ் அப்படின்றது நம்ம tnbsc.gov.in அப்படின்ற வெப்சைட்ல இருக்கு. நீங்க கூகுள்ல போயிட்டு சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சிலபஸ் சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னாவே டைரக்டா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் தான் போகும். ஏன்னா அதிக மாணவர்கள் அந்த வெப்சைட் வந்து பயன்படுத்துறதுனால நீங்க முதல் சர்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்லயே உங்களுக்கு tnbsc.gov.in அப்படின்னு வந்துரும். ஸோ இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வெப்சைட்டா எது இருக்கு அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட வெப்சைட் தான் இருக்கு வந்து. ஸோ மற்ற எக்ஸாம்ஸ்லாம் நீங்க சர்ச் போட்டீங்கன்னா கூட எஸ்எஸ்சியா இருக்கட்டும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும் அதெல்லாம் செகண்ட் தேர்ட் தான் போகும். பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி போட்டீங்கன்னா முதல் சர்ச்லயே வந்து வரும். காரணம் என்னன்னா அதிகமான மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய தளம், அதாவது சிலபஸ் டவுன்லோட் பண்றது, நோட்டிபிகேஷன் போய் பார்க்கறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயன்பாடு அதிகமா உள்ளக்கூடிய ஒரு இணையதள தளமா வந்து எது இருக்கு, வெப்சைட்டா எது இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் இருக்கு. அங்க போனீங்கன்னாவே உங்களுக்கான சிலபஸ் அப்படின்றது கிடைச்சிரும் சொல்லி பார்க்கறது. ஸோ அப்ப பொது தமிழ் அண்ட் பொது அறிவு கணிதம் இது தொடர்புடைய வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே இருக்கு. நான் அந்த வெப்சைட்டை எழுதிடுறேன். ஸோ tnbsc.gov.in அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து வெப்சைட் ஐடி வந்து. இந்த ஐடி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னாவே, இல்லைன்னா நீங்க உள்ள போய் தேடுறதுக்கு சிரமம் கூகுள்லேயே நீங்க என்ன பண்ணணும்னா வந்து குரூப் 4 எக்ஸாம் சிலபஸ் அடிச்சீங்கன்னா போதும் வந்து டைரக்டா அந்த பேஜுக்கே வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ள அந்த பேஜுக்குள்ள டைரக்டா போய் நிற்கும். நீங்க கிளிக் பண்ணி அந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு தேர்வுக்கு தயாராகணும், நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி தெரியணும் வந்து. ஸோ பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படிதான் கேட்க போறாங்க, இதுக்கு தான் நம்ம தயாராக போறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 200 கேள்வியுமே வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அப்ப 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஸோ அப்ப 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னும் போது ரொம்ப சுலபமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா பள்ளி பாட புத்தகத்துல இருந்தா கேள்வியே கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கறோம். ஸோ அப்ப 6th இருந்து 10th வரையும் இருக்கக்கூடிய தமிழ் புக் அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து 6th இருந்து 10th வரையும் இருக்கக்கூடிய
சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் புக் வந்து அது இம்பார்ட்டன்ட் வந்து. அதுக்கப்புறம் 6th இருந்து 10th வரையும் இருக்கக்கூடிய கணிதம் வந்து இவ்வளவுதான் வந்து. ஸோ அப்ப நம்ம படிக்க போற சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதை பொறுத்த வரையும் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய என்னது தமிழ் புத்தகம், அப்புறம் அறிவியல் புத்தகம், அப்புறம் சமூக அறிவியல் புத்தகம், அடுத்து கணித புத்தகம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ இப்ப டைரக்டா போய் படிக்க ஆரம்பிச்சிடலாமா சிலபஸை பார்த்துட்டா அப்படின்னா பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கைட்லைன் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிலபஸ் வந்து அப்ப பாடத்திட்டம் என்ன அப்படின்றத இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம எடுத்துறோம். அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாடத்திட்டம் நமக்கு தெரிஞ்சிருச்சு வந்து. பாடத்திட்டம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிவைக்யூன்னு சொல்லுவோம் ஷார்ட்டா வந்து முந்தைய ஆண்டு அந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் அதனுடைய தொகுப்பு அங்க இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கறது. அப்ப அந்த தேர்வு வினா தொகுப்பை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகணும் அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும் சொல்லி பார்க்கறது. அப்ப நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா கவனத்துல கொள்ள வேண்டியது என்னென்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் வந்து பாடத்திட்டம் என்ன, அடுத்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோ குரூப் 4 எக்ஸாம்ல வந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கோ அதனுடைய ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம படிக்கிற மெத்தட் வந்து சரியா இல்லையா அப்படின்றது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்ல நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் டாபிக் வந்து ரெலவெண்டா இல்லையா அப்படின்றத வந்து பாடத்திட்டத்தை வச்சு சொல்லிடலாம். நம்ம படிக்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெலவெண்டா இல்லையா அப்படின்னா பாடத்திட்டத்தை வச்சு முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம படிக்கிற மெத்தடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முந்தைய ஆண்டு வினாத்தால் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் வந்து. அப்ப படிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரிவிஷன் பண்றது. அப்ப திருப்புதல் அப்படின்றது கண்டிப்பா பண்ணணும் வந்து. அப்ப திருப்புதல் அப்படின்றது பண்ணாம நம்ம வெறும் அப்படியே படிச்சுட்டே போனோம்னா எதுவுமே நினைவுல இருக்காது, எல்லாமே மறந்துடும் வந்து, கஷ்டம் வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாதிரி தேர்வு எழுதி பாக்குறது வந்து. மாதிரி தேர்வு எழுதி பாக்குறது, மாதிரி தேர்வு. அப்ப வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் பேட்டர்ன். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அது ஐஏஎஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஐபிபிஎஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் இதுதான் மெத்தட். ஆக்சுவலா ப்ரொசீஜரே இதுதான் வந்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாடத்திட்டம் என்னன்னு தெரியணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள் கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் வந்து பாத்தீங்கன்னா. அதற்கு பிறகுதான் என்ன பண்ணணும்னா படிக்க ஆரம்பிக்கணும் வந்து. பல மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது வந்து அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பதில் தெரியணும்னு அவசியம் இல்லை, கேள்வி எப்படி கேட்கறாங்கன்னு முதல்ல தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த கேள்வி கேட்கிற அந்த பேட்டர்ன்ல நீங்க போய் படிப்பீங்க வந்து. ஏன்னா நமக்கு எப்பவுமே என்னன்னா நம்ம படிச்சா நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்தாவே 100க்கு 100 போடணும் அப்படின்னு மனநிலையில இருப்போம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. இங்க ஆன்சர் தெரியறது முக்கியம் இல்ல, கேள்வி எப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. கேள்வி எப்படி கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் முதல்ல பதில் தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்தவொடனே போய் படிக்கிறாங்க. 200 கேள்வி இருக்கு, 200 வந்து போட முடியுமா? முடியவே முடியாது. 200க்கு எவ்வளவு போட முடியும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கேள்வி தெரியும், இல்ல 70 கேள்விக்கான விடை தெரியும். அப்ப நம்ம கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 100 கேள்விக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், தயார் பண்ண போறோம். அடுத்த 3-4 மாதங்கள் அப்படின்றது நம்ம அதை தான் பண்ண போறோம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம பாடத்திட்டம் முந்தைய ஆண்டு வினாத்தாள் அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். முந்தைய வினாத்தாள் பார்த்தாதான் படிக்கணும். அப்படி நீங்க பார்க்காம படிச்சீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு ரிலவெண்டா இல்லாம தேவையில்லாததை நிறைய படிச்சிருவீங்க. அப்புறம் ரிவிஷன் பண்ண முடியாது வந்து. அப்ப ரிவிஷன் பண்ணவே முடியல அப்படின்னா அப்புறம் எங்க தேர்வு எழுதி பாக்குறது, டைரக்டா எக்ஸாமுக்கு போயிடுவீங்க. இந்த பேட்டர்ன்ல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஆர்டர்ல போகும்போது ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு, செகண்ட் இதை பண்ணிட்டு, தேர்ட் இதை படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தேவையானதை மட்டும் எடுத்துப்பீங்க வந்து. அப்ப உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க எடுத்து நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது அதை என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் பண்றது ஈஸி, திருப்புதல். அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பாக்குறது அப்படின்றது சுலபம் வந்து. நம்ம டெஸ்ட் போடும் போது அதுல நம்ம முக்கியமானதா எனக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும் போது என்ன இருக்கும், நம்ம மாதிரி தேர்வு எழுதும் போது நம்ம படிச்சதுல இருந்து நம்ம ரிவைஸ் பண்ணதுல இருந்து கேள்விகள் அதிகமா வரும். அப்ப நம்ம அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கணும். இந்த பேட்டர்ன் வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடை நம்ம மாத்தி பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம தேர்வு வந்து பாஸ் பண்றது ரொம்ப கடினமா இருக்கும். பல மாணவர்கள் என்ன பண்றது அப்படின்னா சிலபஸ்ல என்ன இருக்குன்னு தெரியாது. இதான் உண்மை வந்து.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திருப்பாங்க, கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டேன். வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரைட்டா எங்க போயிருதுன்னா இங்க போயிருது. நான் போய் நேரா புக்கை வாங்குறேன், நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, படிச்சுட்டு டைரக்டா போயிட்டு டெஸ்ட் எழுதுறது வந்து. சோ அப்ப இந்த 1 2 4 இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறது. பண்ணிட்டு 3 4 நான் 3 5 பண்ணிட்டு எனக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல, என்னால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பிரிண்டடா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் கையில இருக்கணும். அடுத்து முந்தைய ஆண்டு வினாத்தாள். வினாத்தாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வினாத்தாள் வங்கி புத்தகங்கள் வந்து பலது இருக்கு. வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி கையில வச்சுக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்ககிட்ட என்ன பண்ணணும், வினாத்தாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க அதை திருப்பி திருப்பி பார்த்தாதான் அந்த சப்ஜெக்டை படிக்கும் போது கரெக்டா வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை படிப்பீங்க. ஏன்னா பள்ளி பாட புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக போடப்படவில்லை, அது பள்ளி மாணவ மாணவிகளுக்காக போட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படின்னும் போது அதில் எதை எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்றது எதை வச்சு அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாத்தாளை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். இதை பார்க்காம நம்ம அப்படியே போயிட்டு படிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாதது நோட்ஸ் எடுத்துருவீங்க. கடைசியில என்ன பண்ண முடியாது, ரிவிஷன் பண்ண முடியாது. அப்புறம் மாதிரி தேர்வு எழுதி பார்க்கறதுக்கும் நேரம் இருக்காது அப்படின்றது மனசுல வச்சுக்கோங்க. இதுதான். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி கிளியர் பண்றது அப்படின்றத நீங்க கேக்குறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லப்படுது. இது வந்து ஜென்ரலா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்னெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்றவாங்க. சோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜிகே பிளஸ் ஆப்டிடியூட் அப்படி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு மற்றும் கணிதம் அப்படி சேர்த்தா 10 சப்ஜெக்ட் வந்து இருக்கு வந்து. அப்புறம் பொது தமிழ் ஒண்ணு, மொத்தம் 11 சப்ஜெக்ட் இருக்கு வந்து. சோ பொது தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொது தமிழ் வந்து இந்த பொது தமிழ் பொறுத்த வரையும் வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்விகள் கேட்கறாங்க. வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ அதுல வந்து 100 கேள்வி வருது. அப்ப அந்த 100 கேள்வி கேட்கக்கூடிய அந்த பொது தமிழ் அப்படின்றது வந்து நம்ம தினமும் படிக்கும் போது, தினமும் நீங்க படிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து 6 மணி நேரம் படிக்கிறேன் அல்லது 9 நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொது தமிழுக்காக மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1/3 டைம் வந்து நீங்க அலாகேட் பண்ணணும். அந்த அப்ப 3இல் 1 பகுதி நேரம் வந்து நீங்க பொது தமிழுக்கு அலாகேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸாமை நம்ம கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு நம்ம செயல்படணும். அப்படி செயல்படும் போது கரெக்டா நம்ம எவ்வளவு நேரம் நம்ம எந்த சப்ஜெக்ட் ஸ்பெண்ட் பண்றோம் அதை பொறுத்து தான். இப்ப எனக்கு ஜிகே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், நான் அதிகமான நேரம் படிக்கிறேன், அதனால படிச்சு என்ன போது நமக்கு அதிகமான கேள்வி வரப்போதானா கிடையாது. வந்து இல்ல எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல கஷ்டமா இருக்கு அதை மட்டும் படிக்கிறேன், அந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கேள்வி வரும்னு தெரியாம அந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு அதிகமான நேரம் போட்டு நம்ம படிக்கிறதுனால நம்ம வந்து அதிகமான மதிப்பெண் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. சோ அப்ப எதுல அதிகமா கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு தான் அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்றத மனதளவுல நீங்க தயார் பண்ணிக்கணும். சோ அப்ப நீங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ அப்ப பொது தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3இல் 1 பங்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சோ 1/3 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நேரம் வந்து இதுக்கு வந்து ஒதுக்கணும். சோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நாளைக்கு வந்து பார்ட் டைமா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃப்ரெண்ட். வந்து சோ பார்ட் டைமா படிச்சிருக்கீங்க, 6 ஹவர்ஸ் படிக்கிறேன், மார்னிங் வந்து ஒரு 3 மணி நேரம், ஈவினிங் வந்து ஒரு 3 மணி நேரம், 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1/3 மணி நேரம் அப்படின்னு எடுத்துட்டா இப்ப வந்து 6 மணி நேரம் அப்படின்னும் போது 2 வந்து அதாவது 2 மணி நேரம் 2/6 வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஹவர்ஸ் பொறுத்தவரையும் வந்து. சோ அப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 2 மணி நேரம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா பொது தமிழ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒதுக்கிடணும். நான் ஃபுல் டைமா படிக்கிறேன் சார் வந்து இதை வந்து பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு வந்து சோ இப்போ வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இல்லைன்னா காலேஜ் போயிட்டு இருப்பீங்க. சோ அப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பார்ட் டைம் பண்றவங்க இந்த மாதிரி பண்ணிடலாம். ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ற மாணவ மாணவிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முழு நேரம் நான் படிச்சுட்டு இருக்கேன் தேர்வுக்கு தான், அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒதுக்கணும். 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் வந்து. ஏன்னா நீங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸ் படிக்கணும். ஃபுல் டைம்னா 9 ஹவர்ஸ் படிக்கணும். அது கம்மியா படிச்சீங்க அப்படின்னா அது ஃபுல் டைம் கிடையாது வந்து. சோ அப்ப பார்ட் டைம் அப்படின்னும் போது ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் தாராளமா வந்து டைம் ஒதுக்கிடலாம் வந்து. சோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 6 மணி நேரம் ஒதுக்க முடியாது, என்னால வந்து ஒரு 4-4.5 மணி நேரம் ஒதுக்க முடியும்னா அப்ப 1.5 மணி நேரம் வந்து அதுக்கு வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து. சோ அதற்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பொது அறிவு வந்து. சோ பொது அறிவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா 9 பாடங்கள் இருக்கு, 9 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். இந்த 9 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா 75 क्वेश्चंस வந்து கேட்கறாங்க அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ அப்ப 9 சப்ஜெக்ட்ஸ் அந்த 75 क्वेश्चंस. சோ அப்படி கேட்கும்போது வந்து இதுக்கு எவ்வளவு நேரம் வந்து ஒதுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 6ல 2 மணி நேரம் நம்ம ஏற்கனவே ஒதுக்கியாச்சு வந்து பார்ட் டைம் பொறுத்தவரையும் வந்து. சோ மீதி எவ்வளவு இருக்குன்னா 4 மணி நேரம் இருக்கு. இந்த 4 மணி நேரத்துல பொது அறிவுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்ட் டைம் மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பகுதியான
நேரமா படிச்சுட்டு இருக்கேன், நான் கல்லூரி போயிட்டு இருக்கேன் அல்லது நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா குடும்ப தலைவியா நான் இருக்கேன் அப்படின்னா குடும்ப பொறுப்பு எனக்கு வந்து இருக்கு அப்படின்னும் போது வீட்டு பொறுப்பை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு நேரம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மணி நேரம் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 3 hours அப்படின்றது எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா பொது அறிவுக்கு ஒதுக்கணும், வந்து கண்டிப்பா ஒதுக்கி ஆகணும். வந்து அதே வந்து இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே 3 மணி நேரம் நம்ம ஒதுக்கியாச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிகேக்கு வந்து நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் அப்படின்னா ஃபுல் டைமா படிக்கக்கூடிய மாணவர்கள் 4 மணி நேரத்தை நீங்க வந்து கண்டிப்பா இதுக்குன்னு ஒதுக்கணும், கண்டிப்பா ஒதுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணிதம் வந்து. ஸோ கணிதம் அப்படின்னு எடுத்துட்டா ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 25 கொஸ்டின்ஸ். அப்ப 25 கொஸ்டின்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது இப்போ பார்ட் டைமா இருக்கிற மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தினமும் என்ன பண்ணணும், 1 மணி நேரம் வந்து மேக்ஸ் போட்டு பார்க்கணும். வந்து நான் மேக்ஸ்ல வந்து நான் மேக்ஸ் நல்லா போடுவேன், நான் சுமாரா போடுவேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வரவே வராது, எப்படி இருந்தாலும் சரிதான், ஆரம்பத்தில் எல்லாரும் 1 மணி நேரம் தான் போட்டாகணும். போட்டு நீங்க சூப்பரா போடுறவங்க கடகடன் போட்டு எல்லா சம்மும் பிராக்டிஸ் பண்ணி நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அந்த 1 மணி நேரத்தை அரை மணி நேரம் ஆக்கலாம். எடுத்த உடனே வந்து நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ், நான் எம்எஸ்சி மேக்ஸ், நான் 10th மேக்ஸ் வந்து சென்டம் போட்டிருக்கேன், இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நீங்க முன்னாடி பண்ண சாதனைகளாம் மறந்துடுங்க. வந்து இப்ப நீங்க சாதிக்க முடியுமா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் தான் இது. அப்ப நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா 1 மணி நேரம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு எங்க படிக்கணும்னு அடுத்து சொல்றேன். 1 மணி நேரம் வந்து கணிதத்துக்கு ஒதுக்க போறோம், நம்ம எங்க படிக்க போறோம், எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்றத அடுத்து சொல்றேன். சோ இங்க ஒதுக்கிறீங்க. சோ இங்க வந்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 மணி நேரம் ஒதுக்கியாச்சு ஃபுல் டைம்ல. இங்க வந்து 2 hours அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், மேக்ஸுக்கு ஒதுக்கணும். வந்து சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைம் அலோகேஷன் வந்து. ஸோ அப்போ நமக்கு ப்ராப்பரான ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 மணி நேரம் இங்கே இப்போ 2, 3, 1 அப்படின்னு போட்டீங்கன்னா ஸோ 6 மணி நேரம் 6 hours அப்படின்றது இங்கே வந்துடும். வந்து இங்கே 3, 4, 2 மொத்தம் 9 மணி நேரம் வந்துடும் ஃபுல் டைம்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் இதுக்கு மேலேயும் படிக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். வந்து ஸோ அப்போ ஃபுல் டைமாக படிக்கும் போது 9 hours ஆகுது படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படிச்சாலும் அது பேர் ஃபுல் டைம். வந்து பார்ட் டைம் அப்படின்னா மேக்ஸிமம் 6 hours. அப்படி இல்லை எனக்கு ஒரு 4.5 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா அப்பயும் என்ன பண்ணிடலாம், 4.5 மணி நேரம் அப்படின்னா 1.5 மணி நேரம் என்ன பண்றீங்க அப்படின்னா பொது தமிழுக்கு வந்து ஒதுக்கிறீங்க. வந்து ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு 2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஜிகேக்கு ஒதுக்கிறீங்க. அடுத்து ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒதுக்கிட்டீங்க, 4.5 மணி நேரம் வந்துடும். வந்து ஸோ மேக்ஸுக்கு 1 hour கம்மி இருந்தது அப்படின்னா எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா 25 கேள்வி அப்படின்னு நம்ம தயாராகணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆகணும். வந்து ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் ஒதுக்கியாச்சு. டைம் எப்படி ஏதாச்சும் ஒதுக்கணும் அப்படின்னா எவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க அதை பொறுத்து. வந்து இப்ப பொது தமிழ் பொறுத்தவரையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொது தமிழ்ல வந்து மொத்தம் 3 பார்ட்டா இருக்கு. சோ ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பகுதி ஆ. சோ அது என்னன்னா இலக்கணம். அடுத்து ஆ அது இலக்கியம். அடுத்து இ தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு. சோ 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய 33, 33, 34 அப்படின்னு இருக்கும். வந்து எல்லாமே சமமா தான் இருக்க போகுது. வந்து சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 1 பங்கு இதுல இருக்கும், இது 3 1 பங்கு இருக்கும், இது 3 1 பங்கு அந்த ரேஞ்சில இருக்கும். ஒரு கேள்வி வந்து ஏதாவது ஒண்ணுத்துல கூடுதலா வந்து 100% வந்து கேள்வி கேட்டுருவாங்க வந்து ஆக மொத்தத்துல. சோ அப்ப இப்படிதான் இருக்கு. அப்ப 3த்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்கணும். சோ இதுக்கு என்னவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது பொது தமிழ் பொறுத்தவரையும் வந்து மொத்தம் எத்தனை கேள்வினா 100 கேள்வி கேட்கறாங்க. வந்து இந்த 100 கேள்வி எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்ப குரூப் 2 பெரிய டிபேட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் தமிழ் ரெண்டுமே இருக்கு. ஜெனரல் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நியூ புக்ல 6ல 10க்குள்ள கேட்டுட்டாங்க. ஆனா ஜெனரல் தமிழ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புது புத்தகம் வந்து பழைய புத்தகம் அப்புறம் 11, 12ஆம் வகுப்பு வந்து சிறப்பு தமிழ் சொல்லிட்டு அட்வான்ஸ் தமிழ்ல அதுல இருந்து கேட்டியான். சோ அப்ப 3 இடத்துல கேட்டதுனால கொஞ்சம் தாள் வந்து கடினமாயிருச்சு. சோ அப்ப 10ஆம் வகுப்பு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இதை பொறுத்தவரை பொது தமிழ் அப்படின்றது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு புக்கு போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா வேண்டியது இல்லை. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள் இருக்குல்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா பழைய புக்கு கவர் ஆயிடும். கரெக்டா?
அப்புறம் நமக்கு டிஎன்பிசி பேட்டர்ன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் வந்து ஓகேவா. ஸோ அப்போ புது புக் வந்து ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை பொறுத்தவரையும் பொது தமிழ் பொறுத்தவரையும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த 100 கேள்விக்கு வந்து நீங்க எப்படி தயாராக போறீங்கன்னா ஸோ 6ஆம் வகுப்புல இருந்து அந்த ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 6ஆம் வகுப்பு இருந்து அந்த முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எந்த புத்தகம் வந்து பொது தமிழ் புத்தகம் அல்ல தமிழ் புத்தகம் வந்து ஸோ 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை படித்தால் போதும் சொல்லி பார்க்குறோம் வந்து அவ தமிழ் புத்தகத்தை படிக்கும். இருந்தாலும் வந்து பழைய புத்தகத்துல இருந்து கேள்விகள் வந்து கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு நமக்கு வந்து மாணவர்கள் மத்தியில இருக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள் இருக்குல்ல. ஸோ முந்தைய ஆண்டு வினாத்தாள் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2024 நடந்த தேர்வு அதுல வந்து கட்டாய தமிழ் அப்படின்னு ஒரு பேப்பர் வந்து எல்லா தேர்வுலையும் இருக்கு வந்து நான் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 மட்டும் கிடையாது. டிஎன்பிசிக்கு என்ன பண்ற அனைத்து தேர்வுலையும் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள் அப்படின்னு எடுக்கும் போது அந்த வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2024 எடுத்தீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் வந்துடும். போன வருஷம் அப்படின்னா ஒரு 20-30 கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஸோ அப்போ முந்தைய ஆண்டு வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 செட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 30 செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள் வந்து 30 தொகுப்பு வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். அப்ப 30 தொகுப்பு அப்படின்னும் போது என்னன்னா இது எவ்வளவுனா 3000 கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ 3000 வினாக்கள் அப்படின்றது வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இதுல கவர் ஆயிடும். ஸோ அப்போ பொது தமிழ் தயாராகக்கூடிய மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் புத்தகம் வந்து எல்லாத்தையும் படிக்க வேண்டும். எது வேணாலும் கேள்வி கேட்பாங்க. சிலபஸ் வச்சு படிக்கணுமா அப்படின்லாம் வேண்டியதில்லை, நீங்க ஃபுல்லாவே படிச்சிருங்க, அதுதான் நல்லது. வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாள் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னா 30 தொகுப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதை பண்ணிருங்க. வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்க. ஏன் அப்படியா சொல்றேன் அப்படின்னா இதை ஒரு தடவை நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு போகும்போது வந்து என்ன ஆகும்னா நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கரெக்டா எக்ஸாமுக்கு என்ன ரெலவெண்டா இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடும். ஸோ கேள்வி கேட்கும்போது நம்ம சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் பேட்டர்ன். எதுனா 100க்கு 100 தமிழ்ல போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா முதல் முயற்சியில வெற்றி பெறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது முந்தைய ஆண்டு வினாத்தாள் தொகுப்பு 30 செட்டாவது வந்து கண்டிப்பா நீங்க வந்து சால்வ் பண்ணணும். அதுல 3000 வினாக்கள் இருக்கும். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வந்து தமிழ் புத்தகம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும் சொல்லி பார்க்கணும் புத்தகம் வந்து ஓகேவா. ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா பொது தமிழ்ல நம்ம 100க்கு 100 போட்டலாம். அடுத்து என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொது அறிவு. ஸோ பொது அறிவு எப்படி சார் இருக்கும், கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா, எதுல இருந்து அதிகமா கேள்வி கேட்பாங்க, என்சிஆர்டி புக் படிக்கணுமா, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிசி தேர்வு பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம கேள்வி எங்க இருந்து வருது அப்படின்னா எஸ்சிஆர்டி புத்தகத்துல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப எஸ்சிஆர்டி புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப பொது அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொது அறிவுல வந்து மொத்தம் எவ்வளவு கேள்விகள் கேட்க போறாங்க அப்படின்னா 75 கேள்விகள் கேட்க போறாங்க. வந்து பொது தமிழ்ல 100 ஆனா பொது அறிவுல 75 தான் இருக்கு. அந்த 75ல வந்து முக்கியமான பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் அப்படியே ஆர்டர் பண்ணி எழுதிடுறேன், ப்ரிஃபரன்ஸா எழுதிடுறேன். வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு பொறுத்தவரையும் முக்கியமான பாடங்கள் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வந்து அலகு 8ன்னு சொல்லுவோம் அல்லது யூனிட் 8ன்னு சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட் 8 அப்படின்றது அதிகமான கேள்விகள் வரும். இந்த யூனிட் 8ல என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ், அதாவது சங்ககால தமிழ் இருக்குல்ல, தமிழ் லிட்டரேச்சர் இருக்குல்ல, அந்த பாட்டு சங்ககால தமிழ் இலக்கியம், அதான் நீங்க இலக்கியம் சொல்லி நீங்க படிச்சிருவீங்க. வந்து அப்புறம் அகழ்வாராய்ச்சி தொல்லியல் சான்றுகள், வந்து அப்புறம் திருக்குறள், அதுக்கப்புறம் என்னன்னா சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு, வந்து அது தமிழகத்தின் பங்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நீதி கட்சி, பெரியார், சுயமரியாதை இயக்கம், அண்ணா, திராவிட வந்து பாத்தீங்கன்னா கட்சிகளின் வந்து சமூக வளர்ச்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் இருக்கும். அந்த யூனிட் 8 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து அதிகப்படியான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா யூனிட் 8 அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட். வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து பாலிட்டி, அந்த அரசியல் சொல்லுவோம். அந்த அரசியல் இருக்குல்ல, அந்த பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அரசியல் அமைப்பு அப்படின்றது பாலிட்டி அப்படின்றது அதிகப்படியான கேள்விகள் கேட்கக்கூடிய இன்னொரு ஏரியா அப்படி பார்க்குறோம். மூன்றாவது வந்து என்ன அப்படின்னா வந்து ஹிஸ்டரி, வரலாறு. இப்போ வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாம். என்ன கம்பைன் பண்ணலாம் அப்படின்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து என்ன அப்படின்னா வந்து யூனிட் 4 வந்து யூனிட் 4ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி வந்து, அதே மாதிரி யூனிட் 7 வந்து 4 and 7 அப்படி சொல்லி பார்க்கும்போது இது ரெண்டுமே சேர்த்துக்கிட்டா என்னது வரலாறு அப்படின்னு மொத்தமா முடிச்சலாம். இதுல என்னன்னா வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க மாடர்ன் இந்தியா ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். இங்க வந்து என்னன்னா இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முந்தைய இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவீன இந்திய வரலாறு இங்க ஆரம்பிக்கும். இங்க வந்து இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு வரும். இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், வரலாற்று தொடர்புடைய கேள்வி சொல்லிட்டு. அப்ப மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகுது யூனிட் வைஸ்
வைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து யூனிட் 8, அதுக்கப்புறம் பாலிட்டி இருக்கு. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 and 7 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் தொடர்புடையது வந்து நம்ம கேட்குறாங்க. ஸோ பொருளாதாரம் நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து அதோட சேர்த்து எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது யூனிட் 9 அதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம், அலகு 9. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கிளப் பண்ணி கொண்டு போயிடலாம். வந்து டாபிக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் கம்மியாக இருக்கும். இது ரெண்டும் ஒன்னா சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரே யூனிட்டா படிக்கலாம். எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கும், இல்லை பாலிட்டி ஓரியன்டாக இருக்கும். பொருளாதாரமும் அரசியலும் ரெண்டும் சேர்ந்து தான். மாவட்ட நிர்வாகம் இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அந்த யூனிட் வந்து ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டரில் வந்து நான் கொஸ்டின் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஆர்டர்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து முக்கியமான ஒரு சப்ஜெக்டா எது இருக்கு அப்படின்னா அறிவியல் வந்து பொது அறிவியல் சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் சொல்லிட்டு ஸோ பொது அறிவியல் அப்படின்றதுலையும் கேள்விகள் நமக்கு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அதற்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா புவியியல். ஸோ அப்ப மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வந்து. அடுத்து 9வது வந்து சப்ஜெக்டா என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் வந்து. 10வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் மேக்ஸ், கணிதம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஸோ இப்ப நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எங்க படிக்கிறது அப்படின்னா தினமணி வந்து செய்தித்தாள். அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு. ஏதாவது ஒரு சோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம் தாராளமா வந்து. ஸோ இங்க நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அரசியலமைப்பு, வரலாறு, பொருளாதாரம், யூனிட் 9 பொது அறிவியல், புவியியல் சொல்லிட்டு இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா வந்து 6th இருந்து 10th இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் வந்து படிச்சா போதும். ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் போகணும், எல்லாமே படிக்க வேண்டியதில்லை. இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து தலைப்புகள் வந்து ஒரு 6 தலைப்பு தான் இருக்கும், அந்த 6 தலைப்பு மட்டும் படிச்சா போதும். ஸோ அப்போ கூடுதலாக நம்ம படிச்சு நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. ஸோ 6th to 10th புக்ஸ் எப்படி போனோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ்டு போனோம். சிலபஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சிலபஸ் பேசஸ்ல போனோம். ஸோ சிலபஸ் பேஸ்டு வந்து ஒன்லி வந்து ஸோ போனோம். நம்ம வந்து எல்லாத்தையுமே படிக்கூடாது. பொது தமிழ் வந்து ஃபுல்லாக படிக்கணும், இங்கே தமிழ் புத்தகம் முழுவதுமாக படிச்சாகணும். ஆனா பொது அறிவு பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் சப்ஜெக்ட் வந்து இதுதான் ஆர்டர் வந்து இந்த ஆர்டர்ல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகப்படியான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வரலாறு, அரசியல், அமைப்பு, யூனிட் 8 அப்படி பார்க்கணும். ஸோ 6th இருந்து 10th வரையும் புக்ஸ்ல சிலபஸ் பேஸ்டு படிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். டிஎம்எஸ் வெப்சைட்ல இருக்கு, ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்வுலையும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருக்கு. ஆனா நம்ம அதை அப்படியே பயன்படுத்துறது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இதுல இந்த வினா வங்கி புத்தகங்கள் நிறைய இருக்கு. ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஒன்றுல நீங்க வினா வங்கி புத்தகம் வாங்கி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா யூனிட் 8ல இது வரைக்கும் கேட்ட வினாக்கள், அரசியலமைப்புல கேட்ட வினாக்கள், வரலாறுல கேட்டது, பொருளாதாரத்துல கேட்டது, புது அறிவியல கேட்டது, புவியியல கேட்டது, நடப்பு நிகழ்வு கேட்டதுன்னு சொல்லி நீங்க தனித்தனியா வந்து படிச்சீங்க அப்படின்னா கேட்டாங்க. நடப்பு நிகழ்வு எல்லாம் கேட்டதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி கேட்கறாங்கன்னு தெரியணும். அப்ப கொஸ்டினை பார்த்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், தினமணி செய்தித்தாள் படிக்கும் போது எது தேவையில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் வந்து. அதே மாதிரி அதை படிச்சுட்டீங்கன்னா அப்புறம் வந்து நீங்க ஏன்னா நிறைய மெட்டீரியல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்ல போடுறது வந்து மோஸ்ட்லி என்னன்னா தேவையில்லாதெல்லாம் நிறைய போட்டு வைக்கிறேன் வந்து. ஸோ அப்போ எது தேவையில்லை அப்படின்றது நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நடப்பு நிகழ்வுகள் பார்த்தா தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போகணும். ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ பொது அறிவுக்கு இந்த ஆர்டர்ல படிக்கணும். இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே படிக்கணும். எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸி மாடரேட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். எல்லாமே டஃபாக இருக்காது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மாடரேட் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டினை நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா நம்ம 70 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கு அப்படின்னு. சென்டம் போட முடியாது கண்டிப்பா, ஆனா இருந்தாலும் வந்து 70 கேள்விகள் நம்ம சரியா போடலாம் அப்படின்றதுல மட்டும் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டியது இல்லை. இந்த பேட்டர்ல 6th to 10th வந்து கவர் பண்ண போதும். இப்போ உடனே டவுட் வரும், நான் 11th புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்பீங்க வந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறீங்க. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது, குரூப் 2A கொஸ்டின்ஸ் இருக்க போகுது வந்து, குரூப் 1 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்ப இதுவே என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். இது உங்களுக்கு கவர் ஆயிடும் இங்க. அப்ப நீங்க இதை படிச்சுட்டு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போயிட்டு நீங்க பார்க்கும்போது இப்ப ஒவ்வொரு வினா வங்கி புத்தகமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லும் ஒரு 2000 கேள்வி இருக்கும் வந்து.
அப்ப நம்ம வந்து மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு யூனிட் 9 இப்ப ரீசெண்டா கொண்டு வந்ததா கொஸ்டின்ஸ் கம்மியா தான் இருக்கும் வந்து. சோ இந்த மாதிரி போடும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி மொத்தமா பார்த்தாலும் ஒரு 8 சப்ஜெக்ட் வருது. அப்ப கிட்டத்தட்ட 8 × 2ன்னு போட்டீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்க போறீங்க? 16,000 கேள்வி பார்க்க போறீங்க. சோ அப்ப அந்த 16,000 கேள்வியில கவர் ஆயிடும் வந்து. அதனால நீங்க தேவையில்லாம போயிட்டு 11th 12th எல்லாம் இப்ப படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி நம்ம கவர் பண்ண போறோம்? ப்ரீவியஸ் கொஸ்டின் ஏற்கனவே சொன்னதான், பொது தமிழ்ல பழைய புக்ல இருந்து கேக்குறாங்க, 11th 12th இருந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை போய் படிச்சுட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. சோ அதுக்கு பதிலா என்ன பண்ண போறீங்க? 3000 கேள்வி இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பேங்க் மினிமம் வந்து 30 செட், இல்லனா டிஎம்எஸ் வெப்சைட்ல போயிட்டு என்ன பண்றீங்க? கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி, இதை பொறுத்தவரை நமக்கு தமிழ் பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மொத்தமாவே 100 கேள்வி தான் இருக்க போது, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ஆனா அப்படி பிரிண்ட் போட்டீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா டிஎம்எஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பெருசா இருக்கும், கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய பேஜஸ் இருக்கும். சோ அதனால நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு புத்தகமா வாங்கிடலாம். மார்க்கெட்ல நிறைய புக் இருக்கு. ஏதாவது ஒரு வினா வங்கி புத்தகம் வாங்கிட்டீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நம்ம 10 கொஸ்டின் பேப்பர் போடுறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 1000 கொஸ்டின் கொடுக்கறதுக்கு 1000 கொஸ்டின் நம்ம பிரிண்ட் போட்டோம்னா டிஎம்எஸ் வெப்சைட்ல அதை விட வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அதனால அந்த புத்தகத்தை வாங்கி சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்றீங்களோ இல்லையோ, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஃபுல்லா பாருங்க. ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல பாருங்க வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூ பண்ண போறாங்க. இன்டர்வியூல கேட்க போற கேள்வி என்னன்னு தெரிஞ்சுட்டா ரொம்ப சுலபமா இருக்குன்னு நினைப்பீங்களா? வந்து நான் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு உங்ககிட்ட சொன்னாலும் உங்ககிட்ட பதில் என்ன பண்ணுவீங்க? எப்படியா அந்த பதிலை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவீங்க? வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு நேரம் வந்து இன்டர்வியூ வந்து உட்காந்து அவங்க கேட்கும்போது கரெக்டா பதில் சொல்லிடுவீங்க. அப்ப அதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது மட்டும் ஆர்வம் இருக்கு. அந்த இப்போ டிஎன்பிசில நேர்முக தேர்வு நடந்துட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்னலாம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இன்டர்வியூ போறாங்க. முந்தின நாளே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க வெளியே வரவங்க வந்து. ஸோ அந்த மாதிரி கேட்டு தயாராகிறாங்க. அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி தேர்வுல வந்து என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா பதில் தெரியலனாலும் எப்படி நேர்முக தேர்வுக்கு வந்து பதில் போய் ரெடி பண்றீங்களோ அதே மாதிரி என்ன பண்ண போறீங்க? கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்கும் போது பதில் கிடைக்க போகுது. அப்படி பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது என்னன்னா அதை அண்டர்லைன் பண்ண போறீங்க, அதை நோட்ஸ் எடுக்க போறீங்க, அதை ரிவைஸ் பண்ண போறீங்க, அதை டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது வந்து இந்த தேர்வு சுலபமாயிடும். முதல் முயற்சியில நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ஸோ இங்கேயும் வந்து 6 10 பார்த்துட்டு டேரக்டா இங்க வந்துட்டீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து 2000 கொஸ்டின் பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது 2000 அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க உட்காந்து அப்படியே ரீட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஃபாஸ்டா ரீட் பண்ணும்போது 100 கேள்வியை கடந்துருவீங்க வந்து. அப்ப டெய்லி நான் ரீட் பண்ணா 20 நாள் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 2000 கொஸ்டின் வந்து கவர் பண்ணிடும் வந்து. ஸோ அப்போ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ள என்ன பண்ணிடலாம்? எல்லா கொஸ்டினுமே நம்ம ரீட் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ எனக்கு சில கேள்விலாம் தெரியும், ஈஸியாக இருக்கும், ஆன்சர் பண்ணிடுவேன். சில கேள்வி எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் வட்டமிட்டு வச்சிடறேன். அந்த கொஸ்டின் நம்பரை சர்க்கிள் பண்ணிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? திருப்பி அந்த கொஸ்டின் பேங்க் எடுக்கும்போது அந்த வினாவங்கி எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எதெல்லாம் எனக்கு தெரியலையோ அதை தான் திருப்பி எனக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பார்ப்பேன். தெரிஞ்சதை திருப்பி நான் என்ன பண்ண போதில்லை, பார்க்க போதில்லை. எனக்கு தெரியாத மட்டும் நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எது கவர் பண்ணோம்? பொது அறிவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுதான். எங்கே படிக்கணும் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 75க்கு 70 கண்டிப்பாக உங்களை போட வச்சிடலாம் வந்து. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 போட வச்சிடலாம். பொது தமிழ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 100க்கு 100 கண்டிப்பாக எடுத்துடலாம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூட், கணிதம். மேக்ஸ் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணிதத்தை நினைச்சாவே கொஞ்சம் பீதி ஆவீங்க, தெரியும் எனக்கு. அதே சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதா, நான் சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்புல இருப்பீங்க வந்து. 2 பேருக்குமே நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராக்டிஸ் தான். யாரு தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க 25க்கு 25 போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப கணிதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப டிஎன்பிசி நமக்கு கொடுக்கக்கூடியது குரூப் 4 எக்ஸாமா இருந்தாலும் சரிதான், குரூப் 2A எக்ஸாமா இருந்தாலும் சரி, அண்ட் குரூப் 1 எக்ஸாமா இருந்தாலும் சரி, மூணுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கணிதம் பொறுத்தவரை ஆப்டிடியூட் பொறுத்தவரை SSLC ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 10ஆம் வகுப்பு தரம். எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா 25 கேள்விகள் கேட்கப்படுகிறது. 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க கணிதம் வந்து. அப்ப 25 கொஸ்டின்ஸ் கேட்கிற இந்த கணிதம் வந்து நம்ம எப்படி தயாராகலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாடத்திட்டம் நமக்கு தெரியணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை பார்க்கணும். மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய 6வது முதல் 10ஆம் வகுப்பு வரை கணித புத்தகம். அதுல போயிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் எடுத்துக்கிறீங்க. இப்ப தனி வட்டி கூட்டு வட்டி சிலபஸ்ல இருக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா வால்யூம் சிலபஸ்ல இருக்கு வந்து.
ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, ஆட்கள், வேலை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சிலபஸ்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதுக்குள்ளே கொடுத்து வச்சிருக்காங்க வந்து பர்சன்டேஜ் சதவீதம் சிலபஸ்ல இருக்கு வந்து. ஸோ இப்போ சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் HCF LCM வந்து மீபிஏவா மீசிமா சிலபஸ்ல இது எல்லாமே வந்து புக்ல இருக்கு வந்து. ஸோ அப்போ 6வதுல இருந்து 10ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லி நீங்க 6th இருந்து போகும்போது நீங்க ஸ்கூல் படிக்கும் போது தான் வந்து கஷ்டமா இருந்திருக்கலாம், ஈஸியா இருந்திருக்கலாம், சென்டம் போட்டிருக்கலாம். இப்போ திருப்பி எடுத்து படிச்சு பாருங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். மேக்ஸ் அப்படின்றது இருக்கிறதுலே அதான் ஈஸி வந்து. போட்டா ஆன்சர் வந்துருச்சுன்னா நம்ம கிடைக்கக்கூடிய அந்த அடையக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்றது அதுக்கு வேற ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. ஒரு கணக்கு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் வந்து. ஸோ அப்போ நீங்க அதை என்ன பண்ண போறீங்கன்னா 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை கணிதம் அப்படின்றது போய் பார்க்க போறீங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தனி வட்டியில உங்களால ஒன்று போட முடியல. அப்ப என்ன பண்ணா புக் எடுக்கிறீங்க, 6வது புத்தகம் எடுக்கிறீங்க, தனி வட்டி இருக்கான்னு பாக்குறீங்க, இருந்ததுன்னா அதை என்ன பண்ண போறீங்க, எடுத்து போட்டு பார்க்க போறீங்க. அடுத்து 7ஆம் வகுப்பு, அடுத்து 8ஆம் வகுப்பு, அடுத்து 9ஆம் வகுப்பு, அடுத்து 10ஆம் வகுப்பு. அப்ப நம்ம எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 6th இருக்கான்னு பார்க்கணும் அந்த சாப்டர், அந்த டாபிக் இருந்ததுன்னா அதை சாப்பிடணும். அடுத்து 7th, அடுத்து 8th, அடுத்து 9th, அடுத்து 10th, இப்படி போகும். சில என்ன பண்ணுவாங்கன்னா நான் எடுத்த உடனே 10th மேக்ஸ் போட்டு நான் வந்து அதை கவர் பண்ணிட்டா போதும், 6th எல்லாம் கவர் பண்ணுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ டேரக்டா 10th போய் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு ஈகோக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதே மாதிரி நான் எல்லா கணக்கும் சால்வ் பண்ணுவேன் அப்படின்றத விட நான் எவ்வளவு நேரத்தில் சால்வ் பண்றேன் அப்படின்றது தான் முக்கியம். ஆனால் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் டைம் முக்கியம் வந்து. அதே 25 கொஸ்டினை வந்து நீங்க 1 மணி நேரம் போடுங்க அப்படின்னு டைம் கொடுத்தா போட்டுருவீங்க. ஆனா அந்த எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து அந்த 25 கொஸ்டினை நம்ம வந்து 25 நிமிஷத்துல போட முடியுதா அப்படின்றதான் நமக்கான சேலஞ்ச் வந்து. ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ 25 நிமிஷம் கூட இல்லை, அதிகமான நேரம் கூட இருக்கு. காரணம் பொது தமிழ்ல நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போடுவோம். ஸோ அதை வச்சு போயிடலாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாடத்திட்டம் சிலபஸ் முக்கியம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும். அதுல எதெல்லாம் உங்களால போட முடியலையோ அந்த கணக்கு தான் என்ன பண்றீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை கணித புத்தகத்துல போயிட்டு அந்த சாப்டர்ல போயிட்டு அந்த மாடல் சம்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது அதை போய் தேடாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த மாடல் சம்ஸ் இருக்கு, அந்த டாபிக் இருக்கக்கூடியதெல்லாம் ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க. அப்படியே சால்வ் பண்ணிட்டே வாங்க. சால்வ் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிள் தனி வட்டி 6ல இருந்து 10 வரையும் இருக்கக்கூடியதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு போட முடியாத அந்த தனி வட்டி கணக்கு இருக்குங்களா, அது போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா போட்டுருவீங்க, உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் வந்து. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்களே ஐடியாவை எப்படி தயார்படுத்தலாம் அப்படின்னா 6th இருந்து 10th வரையும் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸ் புக்கை சால்வ் பண்ணா முடிஞ்சிடும். ஸோ சப்போஸ் ரெஃபரன்ஸ் புக் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புக் இருக்கு வந்து. ஸோ RS அகர்வாலுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு புத்தகம் இருக்கு. ஸோ அது பார்க்கலாம். அப்படின்னா நெட்ல போட்டீங்கன்னா நிறைய இருக்கு வந்து கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் அடிச்சிங்கன்னா தமிழ்லேயே நிறைய இது இருக்கு. நம்ம AIMTN சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு. ஸோ மேக்ஸ் கிளாஸ் வந்து எடுத்திருக்காங்க. அங்கே போயிட்டு தனி வட்டி பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை திருப்பி பார்த்துட்டு திருப்பி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்தீங்கன்னாலும் புரிஞ்சிருப்போம் வந்து. ஸோ அப்போ மெத்தட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் மேக்ஸ் அப்படின்றது இப்படி தான். இதை வந்து நம்ம தினமும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்கா வந்து. டெய்லி என்ன பண்ணணும், 1 மணி நேரம் வந்து பார்ட் டைமா படிக்கிறவங்க ஒதுக்கணும் வந்து, ஃபுல் டைமா படிக்கிறவங்க 2 மணி நேரம் வந்து. இதுல கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் நீங்க வந்து ஏன்னா மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து நீங்க நல்லா பண்ணுவீங்க, ஒரு சில டாபிக் மட்டும் உங்களால சரியா பண்ண முடியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து பொது தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100க்கு 100 வாங்கிடலாம். டெஃபினட்டா கண்டிப்பா வாங்க முடியும். இதை பொறுத்தவரையும் ஜிகே பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா 70 எதுக்குன்னா அவுட் ஆஃப் 75 வந்து பாத்தீங்கன்னா 70 கண்டிப்பா வாங்கிடலாம். மேக்ஸ் அப்படின்னா 25க்கு 25 வாங்க முடியும் வந்து. ஸோ கண்டிப்பாக 23 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நீங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் வந்து. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணும்போது முதல் முயற்சியிலேயே குரூப் 4 தேர்வில் மாநில அளவில் நீங்க முதலிடம் வந்து அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல் நாள் கவுன்சிலிங் போய் நீங்க விருப்பப்பட்ட போஸ்டிங் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டெஃபினட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 4 எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ரிசர்வேஷன் பொறுத்தவரை எலிஜிபிள் தான் ஃப்ரெண்ட். நீங்க எழுதுனீங்கன்னா ரிசர்வேஷன் எலிஜிபிள் தான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. வணக்கம் ஃப்ரெண்ட். குரூப் 4 எம்ப்ளாயி ரிசர்வேஷன் எலிஜிபிள் தான், எழுதுனீங்கனாலும் எலிஜிபிள் தான் குரூப் 1 எக்ஸாம். ஃப்ரெண்ட் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிங்கன்னா வரப்போகுது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாய தமிழ்ன்ற பேரில் இருக்கும், இல்லை ஜென்ரல் தமிழ் புது தமிழ் பேரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்கு இந்த.
ஸோ 30 செட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் வந்து பண்ணிட்டு ஒரு மினிமம் நான் சொல்றது 30 செட் அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் முயற்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வில் குரூப் 4ல வெற்றி அடையலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் வந்து. ஸோ ஜிகேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து இந்த ஆர்டரில் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க போறீங்க. அங்கேயும் வந்து இதே சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதே ஆர்டர் தான் இங்கே கொடுக்க போறீங்க. அதே 75 கொஸ்டின் தான் வந்து. ஸோ அடிஷனலாக என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இதுலேயும் வந்து மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 18 வயது வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் வந்து. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லாத போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை வந்து. ஸோ 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருந்தா போதும் வந்து. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா டிகிரி கண்டிப்பா வந்து பட்டப்படிப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். ஸோ பட்டப்படிப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ முதல்நிலை தேர்வு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும்? 200 கேள்விகள் கேட்கப்படும். ஸோ அப்போ 200 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து கேட்கப்படும் சொல்லி பார்க்கணும். ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல பொறுத்தவரையும் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது வந்துடும். ஸோ அப்போ பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் அப்படின்றதுல வந்து எவ்வளவு கேள்விகள் வரும் அப்படின்னா 100 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளவு கேள்வி கேட்கப்படும்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும் வந்து. அதற்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எது ஆப்டிடியூட் வந்து மேக்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 25 கேள்விகள் கேட்கப்படும் வந்து. ஸோ அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்விகள். இங்க நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு ஆப்ஷன் இருக்கு வந்து. ஏற்கனவே நம்ம ஜென்ரல் தமிழ், பொது தமிழ் அண்ட் ஜிகே பொது அறிவு அப்புறம் ஆப்டிடியூட் கணிதம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பத்தி மட்டும் நான் இப்ப வந்து சொல்ல போறேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து அதை பத்தி நம்ம பேசல குரூப் 4ல. ஸோ அதனால ஜென்ரல் இங்கிலீஷ் பத்தி பேசுவோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படி சொல்லி எடுத்தோம்னா மொத்தம் 3 பார்ட் இருக்கு வந்து. ஸோ 3 பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ வந்து ஸோ இது வந்து கிராமர், பார்ட் பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா போயம், பார்ட் சி அப்படின்னா லிட்டரரி ஒர்க்ஸ் வந்து. ஸோ அப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விதமா இருக்கு. பார்ட் ஏ வந்து கிராமர், பார்ட் பி வந்து பாத்தீங்கன்னா போயம் அண்ட் பார்ட் சி வந்து பாத்தீங்கன்னா லிட்டரரி ஒர்க்ஸ் சொல்லிட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து என்னன்னா இலக்கணம், இலக்கியம், தமிழ் தமிழ் தொண்டு சொல்லி கொடுக்குறோம். ஸோ கொஸ்டின்ஸ் அதே மாதிரி தான் வரும். இங்கேயும் 1/3 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரும். அகைன் 1/3 அண்ட் 1/3. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராமர்ல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கிராமர்ல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஸோ இந்த பார்ட் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் சோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th to வந்து 10th வந்து இங்கிலீஷ் புக் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் வந்து. ஸோ அது இங்கிலீஷ் புக் வந்து இப்போ நியூ புக்ஸ் இருக்குல்ல, அந்த புக்ஸ் வந்து படித்தால் போதும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக 100க்கு 100 வாங்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ நியூ புக்ஸ் வந்து சிலபஸ் நிறைய மாத்திட்டாங்க ஓல்டு புக்ல இருந்து. ஸோ அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பெருசா கிடையாது. ஆனா நீங்க நியூ புக் வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னு தரவா படிச்சுட்டு இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 2 2A உடைய கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட போதும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. இதுக்கு பொது தமிழ்ல இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமா நம்ம கிடையாது. இங்க லிமிட்டடா இருக்கு. அந்த லிமிட்டடா இருக்கிறதுலையும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஸோ ஃபியூ கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். அதை மாடலா வந்து பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ ஜெனரல் இங்கிலீஷ் சொல்லிட்டேன். இப்போ பொது தமிழ் குரூப் 2 2Aக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே தான் வந்து. ஸோ இந்த இடத்துக்கே போயிடலாம். இதே பேட்டர்ல தான் இருக்கும். ஸோ அப்போ முந்தைய ஆண்டு வினாத்தால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். காரணம் என்னன்னா இதுவும் வந்து SLC ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 10ஆம் வகுப்பு தரத்துல தான் நம்ம குரூப் 2 2A உடைய முதல்நிலை தேர்வுக்கும் சிலபஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ குரூப் 4 சிலபஸ், குரூப் 2 2A சிலபஸ் வந்து ரெண்டுமே வந்து பொது தமிழ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100க்கு 100 நம்ம போட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து ஜிகே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 பாலிட்டி நம்ம அங்க பார்த்த அதாவது குரூப் 4ல பார்த்த அதே சப்ஜெக்ட் தான் இருக்கும் போது இங்க வந்து 75 கேள்விகள் அப்படின்றது இருக்கு. குரூப் 2 2A அதே 75 கேள்விகள் தான். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது நம்ம 6ல இருந்து 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம்ல, இதை மட்டும் நம்ம வந்து லைட்டா மாத்திரம். எதுக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 2A வந்து. ஸோ அப்போ குரூப் 2 2A எக்ஸாம் பொறுத்த வரையும் நம்ம ஜிகே பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொது அறிவு எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா 75 கேள்விகள் கேட்க போறாங்க. 75 கொஸ்டின்ஸ் வந்து. இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எங்க படிக்கணும் அப்படின்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அப்ப 11 12வது படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிச்சாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வேண்டியது இல்லை, ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க வந்து. காரணம் என்ன அப்படின்னா 11th 12th புக்கு நீங்க படிக்கிறது உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவைப்படும். ப்ரிலிம்ஸ்லயே நீங்க அதிகமான மார்க் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ அப்போ மெயின்ஸுக்கும் வேணும் ப்ரிலிம்ஸ்லையும் வேணும் அப்படின்னும் போது நம்ம 11th 12th புக்கு படிச்சு தான் ஆகணும். அப்போ 11th 12th புக்கு நம்ம படிக்கும் போது எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி போகும். இப்போ நம்ம 75 கொஸ்டின்ஸ் வந்து 6th to 12th புக்கு நம்ம படிக்க போகிறோம். இது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் பாடத்திட்டம், செகண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய ஆண்டு வினாக்கள், தேர்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீடிங், ஸோ படிக்க வேண்டும். ஸோ அப்போ நம்ம சிலபஸ் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து நம்ம முடிவு பண்ணுறோம் என்னென்ன டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேட்ட கேள்வியை வந்து என்ன பண்ணணும் டாபிக் தெரிஞ்சிருச்சு கேள்வியும் தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த டாபிக் ஓரியன்டா நம்ம இண்டெக்ஸ் புத்தகத்தோட இண்டெக்ஸ் வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ 11th 12th புக்கு பிசிக்ஸ் புக் எடுக்கிறீங்க, பாட்டனி புக்கு, கெமிஸ்ட்ரி புக் எடுத்து நிறைய நமக்கு சிலபஸுக்கு தேவையில்லாத நிறைய இருக்கும், அதெல்லாம் விட்டுடலாம். எது சிலபஸுக்கு ரிலவெண்டா இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அப்போ டீகோடட் அப்படின்ற சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நமக்கு வந்து குரூப் 4க்கு அவசியம் தான் வந்து. ஸோ நானே ஏற்கனவே டீகோடட் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய வீடியோஸ் என்னுடைய வீடியோஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். டீகோடட் சிலபஸ் வந்து டீகோடிங் பண்ணி கொடுத்துருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டீகோடிங் எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்னா நம்ம 6th to 12th வரையும் ஜிகே பொறுத்து நம்ம கவர் பண்றோம். ஸோ அப்போ 75 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும்னா 6th to 12th புக்கு தான் அகைன் அதே தான். மேக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், கணிதம் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் 10ஆம் வகுப்பு தரம் தான். ஸோ அதனால இதே மெத்தட் தான், இந்த மெத்தடை மாற்ற போறது இல்லை. அப்ப குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து பொது தமிழ் அதுக்கப்புறம் கணிதம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, மாறவே போறது இல்லை. ஸோ அப்போ நமக்கு ஜிகே பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ண போறோம் அடிஷனலா இங்க 6ல இருந்து 10 வரையும் படிக்க போறீங்க. 11th 12th புக்கையும் சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிடும். இது குரூப் 2 2A உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கவர் ஆயிடும் சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ முதல் முயற்சியிலேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளியர் பண்றதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அந்த ரீடு அதோட முடிக்க கூடாது, என்ன பண்ணணும் மாடல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ மாடல் டெஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மாதிரி தேர்வு எழுதி பார்க்காம நம்ம எக்ஸாம் போறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் வந்து. ஸோ அதனால மாதிரி தேர்வு கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். ஸோ மாதிரி தேர்வு நம்ம EMTM சேனல்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை அட்டன் பண்ணி அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ மெயின்ஸ் எக்ஸாம், குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம். இப்போ நிறைய பல மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க வந்து. ஸோ இப்போ தயாராகக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னா இதுக்கான சிலபஸ் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின்ஸ் நம்ம எழுதும் போது வந்து நமக்கு மொத்தம் வந்து ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பொது அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொது அறிவில் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இல்லை எத்தனை யூனிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 5 யூனிட் இருக்கு. ஸோ இந்த 5 யூனிட் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன பண்றாங்க எவ்வளோ கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துறாங்க. மொத்தமாக எவ்வளோ கேள்வி இதில் கேட்க போறாங்க 5 யூனிட்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்கு. 100 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இன்னொரு என்ன இருக்குன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அது வந்து பார்ட் A அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து பார்ட் A இல்லை பகுதி A அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து பகுதி A வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் B பார்ட் பின்னா அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ரீசனிங் பார்ட் இருக்கு. ரீசனிங் வந்து மேக்ஸ் மாதிரி தான். ஸோ ரீசனிங் அப்படின்றது வந்து ஸோ ரீசனிங் அப்படின்னா அந்த தொகுத்தறிதல் அப்படி சொல்லி சொல்லணும், அதுதான் இந்த தொகுத்தறிதல் மேக்ஸ். ஸோ அதுல எவ்வளோ ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கேள்விகள் இருக்கு, 40 கொஸ்டின்ஸ். அண்ட் பார்ட் C அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இலக்கணம் தமிழ்ல அல்லது கிராமர் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ண போறீங்க, ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும். எவ்வளவு கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும் அப்படின்னா 60 கேள்விகள் கேட்பாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள் இருக்கும் குரூப் 2A மெயின்ஸ்ல. ஸோ இந்த 200 கேள்வியுமே எப்படி உங்களுக்கு நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன்னா CBTன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ கம்ப்யூட்டர்ல நீங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க டெஸ்ட் எழுத போறீங்க, OMRல ஷேட் பண்ண போறது இல்ல. ஸோ அப்போ OMRல ஷேட் பண்றது ப்ரிலிம்ஸ், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கிளிக் பண்ணி ஆன்லைன்ல டெஸ்ட் எழுத போறீங்க வந்து. ஸோ ஆன்லைன்ல போய் டெஸ்ட் எழுதுறது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து அப்சர்வ் டைப் தான். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பேட்டர்ல தான் இருக்க போகுது அப்படின்னு
மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், அந்த டிஸ்கிரிப்டிவா கிடையாது. ஸோ அப்ப 5 சப்ஜெக்ட் வந்து ஜிகேல இருக்கு. அதுக்கப்புறம் ரீசனிங் தொகுத்தறிதல் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட் இருக்கு 40 கொஸ்டின், இலக்கணம் கிராமர் வந்து பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின் 200 கொஸ்டின். அப்ப டோட்டலா வந்து 200 கொஸ்டின் இருக்கு. அந்த 200 கொஸ்டின் அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் பேசிஸ் தான் எம்சிக்யூ பேட்டர்ல எழுத போறீங்க அப்படி சொல்லி பாக்குறது. ஓகே, அடுத்து வந்து இப்ப நமக்கு எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். இல்ல பாஸ் பண்ணா போதும். இது வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எழுதி 200 கொஸ்டினுக்கு நம்ம போடக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டா போறது அப்படின்னு ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் வந்து. ஆனா மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க போறாங்க. ஸோ இப்போ முதல் முயற்சியிலேயே நான் வந்து குரூப் டி எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு கனவோட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் குரூப் டி ஆஃபீஸர் தான் ஆவேன், நான் குரூப் 4 எக்ஸாம் என்னுடைய டார்கெட் இல்லை, நான் டிகிரி முடிச்சிட்டேன், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னது நல்ல ஒரு ரேங்க்ல வந்து போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே நான் வந்து சர்வீஸ் வாங்கணும். என்ன சர்வீஸ் அப்படின்னா குரூப் டி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவோட இருக்கீங்க வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், குரூப் டி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்ஸ்ல ஆரம்பிக்கும். அப்புறமா என்ன பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறமா திருப்பி மெயின்ஸ். ஏன் மெயின்ஸ் 2 வாட்டி படிக்கணும் அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ரீசன் தான் வந்து உங்களுடைய மெயின்ஸ் மார்க்கை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான சர்வீஸ். ஸோ அப்போ கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ அப்போ அதை வச்சு தான் இந்த மார்க்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வேலை அப்படின்னும் போது இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் மெயின்ஸ்க்கு. ஸோ அப்போ அடுத்த ஆண்டு நீங்க குரூப் 2 எக்ஸாம் வந்து தயாராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. ஸோ அதுக்கான செயல்ல இப்பவே இறங்கி ஆகணும். இப்பதான் வந்து நீங்க மெயின்ஸ் படிக்கிறது கரெக்டான நேரம் வந்து. ப்ரிலிம்ஸ்ல நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்தாலும் அதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ண போறது இல்ல. நீங்க 200க்கு வந்து பாத்தீங்கன்னா 180 கொஸ்டின் கரெக்டா போட்டாலும் உங்களுக்கு வேலை கிடைக்க போதானா கிடையாது. காரணம் குரூப் 2 எக்ஸாம் வந்து மெயின்ஸை வச்சு தான் உங்களுக்கு வேலை. அப்ப தயாராகக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க வந்து. ஸோ மெயின்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் அப்படின்றது 5 சப்ஜெக்ட் இல்லை, அந்த 5 சப்ஜெக்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 8 இருக்கு, அப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி இருக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தமிழ்நாடு ஓரியன்டா தான் படிப்பீங்க மேக்ஸிமம். ஜாகிரபி இருக்கு, எக்கனாமி இருக்கு, பாலிட்டி இருக்கு, பொருளாதாரம், அரசியல் வந்து புவியியல் வந்து இந்த தலைப்புகள் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் எல்லாமே வந்துருது. அதுக்கப்புறம் கிராமர் ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல இருந்து கிராமர் இருக்குன்னு பார்த்தோம் வந்து. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் கிராமர் இருக்குன்னு பார்த்தோம் வந்து. ஞாபகம் இருக்கா? கிராமர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம், எங்க பார்த்தோம் பாத்தீங்கன்னா தெரியும், பார்ட் ஏ கிராமர் தான். மேக்ஸிமம் கொஸ்டின் இதுல இருந்து தான் வருது இந்த இங்கிலீஷ்ல. அதே மாதிரி பொது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 4லயும் பார்த்தோம், குரூப் 2க்கும் அதே தான் சொல்லியிருந்தேன் வந்து. அதுலயும் பாத்தீங்கன்னா இலக்கணம் இருக்கு. ஸோ அப்ப இலக்கணம் கவர் ஆகுது. ஸோ அப்ப குரூப் டி மெயின்ஸுக்கு படிக்கிறது அப்படின்றது வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்ம ஒரு 70% ஏரியா கவர் ஆயிடும். அப்ப 70% ஏரியா கவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிடும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரொம்ப சுலபமாயிடும். ஸோ அப்ப கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் குரூப் டி சர்வீஸ் வந்து குரூப் டி கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கனவோட இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A தேர்வு மெயின்ஸ் தேர்வு எழுத போற மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 25,000 பேர் எழுத போறாங்க. ஏன்னா 2,500 போஸ்டிங்ஸ் இருக்கு, 1:10 ரேஷியோ. அப்ப 2,500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கோயிங் டு அட்டெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இதுல எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க போறாங்க கவர்மெண்ட்ல அப்படின்னா 2,500 பேருக்கு தான் வேலை. ஸோ அப்ப மீதி இருக்கக்கூடிய வந்து 22,500 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸாம் எழுத வருவாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்பாங்க, ஒரு மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க. திருப்பியும் ப்ரிலிம்ஸ் எழுதும் போது இதுல பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒண்ணு. ரெண்டாவது இவங்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்க, திருப்பி மெயின்ஸ்க்கு வரும்போது 2வது தடவை மெயின்ஸ் எழுதுவோம். இப்போ நீங்க அவங்களோட போட்டி போடும்போது நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்க வேணாம் வந்து. ஏன்னா ப்ரிலிம்ஸ் படிச்சு உங்களுக்கு வேலை கிடைக்க போறது இல்லை வந்து. அதனால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் படிங்க, இவங்களோட சேர்ந்து படிங்க. இப்போ இவங்களோட சேர்ந்து நீங்க மெயின்ஸ் இப்ப படிச்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் வந்து இவங்களும் நீங்களும் எழுதுவீங்க வந்து. அப்புறம் மெயின்ஸ் இந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்
சர்வீஸ் கண்டிப்பா உறுதி வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் உறுதி. அதை விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் படிக்கலாம் அப்படின்னு இப்ப இருந்து ஆரம்பிச்சு ஆமா வேகத்துல நம்ம அப்படியே படிச்சுட்டு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 மாசம் கழிச்சு நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வரும். அதுக்கு இப்ப இருந்தே படிக்கிறதுனால ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கிடையாது. முதல் முயற்சியில வெற்றி பெறுவது அப்படின்னா முழுமையான வெற்றி நான் சொல்றது வந்து சர்வீஸ் வாங்குற வெற்றி. அந்த வெற்றியை நீங்க அடையணும் அப்படின்னா இவங்களோட போட்டி போடுங்க. ஏன்னா இந்த 22,500 பேர் அடுத்த வருஷம் கண்டிப்பா வரப்போறாங்க. இதுல எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டியது இல்லை வந்து கரெக்டாக சொல்றேன். 22,500 2,500 கூட 25,000. ஸோ இவங்க தான் வந்து திருப்பி உங்களோட வரப்போறாங்க. ஸோ அவங்களோட போட்டி போடணும் அப்படின்னா நீங்க மெயின்ஸுக்கு தயாராகணும். அப்ப மெயின்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்றத இதுதான். இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். வந்து ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்கூல் புக் போதும் வந்து ஏன்னா ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளோ வந்து மேக்ஸிமம் அதுல இருந்தா நமக்கு வருது. ஆனா ஸ்கூல் புக் படிக்கும் போது வந்து அட்டையில இருந்து நான் அட்டை வரையும் படிக்க போறேன், முதல் அட்டையில இருந்து ஆரம்பிச்சு கடைசி அட்டை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சிலபஸ் தான் படிக்கணும். ஏன் அப்படின்னா பொது அறிவு பொறுத்தவரையும் நமக்கு தேவையில்லாத நிறைய இருக்கும். அதனால சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா தான் கரெக்டா படிப்பீங்க. எது தேவையோ அதை படிச்சுட்டு போவீங்க. ஓகேவா, புரியுதா என்ன சொல்றேன்? ஸோ அப்ப குரூப் டி ஆபீசர் ஆகணும்னு நினைச்சா பத்தாது, செயலில் இறங்கணும். செயலில் இறங்கிதுன்னா ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் பொறுத்தவரையும் வந்து என்ன அப்படின்னா அந்த 5 யூனிட் புதுசாக போட்டிருக்கேன். எங்க இருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரியல, கவலைப்படாதீங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிகோடர் சிலபஸ் வந்து நான் கொடுத்துறேன். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம AIMTN சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிகோடர் சிலபஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதில் ரெகுலராக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிகோடர் சிலபஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ அந்த டிகோடர் சிலபஸ் வச்சு நீங்கள் அழகாக போயிட்டு புக்கில் எங்கே படிக்கணும் உங்களுக்கு நான் கொடுக்குற டிகோடர் சிலபஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10th புக்கு யூனிட் வந்து 5, அந்த 5ல சப்போஸ் ஃபுல் சாப்டரும் தேவையில்லை, அந்த மொத்த அழகும் தேவையில்லைன்னா 5.5ல படிங்கன்னு சொல்லி எக்ஸாக்டாக கொடுத்துருவேன். சில பேஜ் 2 பேஜ் மட்டும் தான் தேவை அந்த சாப்டர்னா அந்த 2 பேஜ் மட்டும் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸாக்டா நீங்க எங்க படிக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துருவேன். ஆனா நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் வந்து கண்டிப்பா வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் பார்க்கணும். நீங்க பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், எது தேவை தேவையில்லைன்னு முடிவு பண்ணி நீங்க கரெக்டா என்ன பண்ண முடியும், வந்து படிக்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வந்து ரீட் பண்ண போறீங்க. அப்புறம் என்னது ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ரீட் அண்ட் ரிவிஷன், திருப்புதல், திருப்பி படிக்கணும். அது மட்டும் தான் நம்மளை காப்பாற்றும். ரிவிஷன் மட்டும்தான் நம்ம எக்ஸாம்ல அதிகமான மார்க் எடுக்க வைக்கும். வந்து ரிவிஷன் பண்ணாம நம்ம எப்படி கதை புக் படிக்கிற மாதிரி படிச்சு போனோம் அப்படின்னா அது மார்க் அதிகமா எடுக்க முடியாது அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ இப்ப யாரோட போட்டி போட போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே நம்ம காம்படிட்டர் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த தேர்வுல வெற்றி அடைய முடியும். வந்து இப்ப உசைன் போல்ட் என்ன வேகத்துல ஓடுறாருன்னு தெரியாம அவரோட நான் போட்டி போட போறேன்னு சொல்லி கிளம்பி அங்க போயிட்டு நம்ம ஒலிம்பிக் கேம்ஸ்ல போயிட்டு சர்ப்ரைஸ் ஆக முடியாது. சோ அப்ப நம்ம காம்படிட்டர் எல்லாருமே இப்ப நீரஜ் சோப்ரா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, அவரோட ஜாவ்லின் த்ரோ எரியறவங்க எவ்வளவு தூரம் எரியறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கு ஈக்குவலா அதை விட அதிகமா எரியதான் ட்ரை பண்ணுவார். வந்து அப்ப நம்ம காம்படிட்டர் என்ன பண்றாங்கன்னு தெரியாம நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், டெய்லி நான் 12 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட். வந்து ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட்டா தான் இருக்கணும். ஸ்மார்ட்டா இருக்கிறதுனா என்னன்னா நம்மளோட போட்டி போடுறவங்க யாரு, அந்த 22,500 பேர் வரப்போறாங்க. அதுல மேபி ஒரு 2,500 பேர் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 20,000 பேராவது வரப்போறாங்க. ஆனா இந்த 20,000 பேரும் பிரிலிம்ஸ் எழுதிருக்காங்க, மெயின்ஸ் எழுதிருக்காங்க. மெயின்ஸ்ல வந்து மார்க் வந்து கம்மியா இருந்ததுனால திருப்பியும் வராங்க. அப்படி வரும்போது அவங்க ஏற்கனவே படிச்சவங்க அவங்களோட போட்டி போனோம்னா நீங்க மெயின்ஸ் இப்ப படிங்க, அப்புறமா பிரிலிம்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் நீங்க எழுதும் போது அவங்களுக்கு நீங்க டஃப்பான ஒரு காம்படிட்டரா மாறி நீங்க சர்வீஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்ல நான் வந்து பிரிலிம்ஸ் தான் படிக்க போறேன் அப்படின்னா பண்ணவே பண்ணாது. குரூப் 4 வேற, குரூப் 4 பிரிலிம்ஸ் மட்டும்தான். அதுக்கு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பட் குரூப் டி அப்படின்னா மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படி சொல்லி போனா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ். இப்போ குரூப் டி மெயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அப்சர்வேட்டரி டைப் டெஸ்ட், கையால டெஸ்கிரிப்ட் எதுவும் எழுத வேண்டியது இல்லை அப்படின்னும் போது அது என்னது பிரிலிம்ஸ் பேட்டர்ன்லேயே நம்ம திருப்பியும் படிச்சுட்டு அழகா என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு வந்து போயிடலாம். இப்ப குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு வந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன். இது வந்து டெஸ்கிரிப்டிவா எழுதணும். அதுல டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து என்னது 1.5 மார்க் ஒரு கேள்வி வந்து கரெக்டா ஸ்டேட் பண்ணோம். பிரிலிம்ஸ்ல 1.5 மார்க், மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இங்க டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னும் போது என்னன்னா மொத்தம் எவ்வளவு மார்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 300 மார்க்ஸுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. வந்து இப்போ 300 மார்க்ஸ் அப்படின்னும் போது இந்த எப்படி இருக்கும், பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மார்க்ஸ் அப்படின்றது வந்து எழுதுற மாதிரி இருக்கும். 6 மார்க்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ஹாஃப் பேஜ் எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12 லைன் இருக்கும் எக்ஸாக்டா சொல்லணும்னா. ஸோ இந்த ஹாஃப் பேஜ் அப்படின்றது 12 லைன், 6 மார்க்ஸ். மொத்தம் எத்தனை கேள்வி எழுதுவீங்க அப்படின்னா இன்ட்டு வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவீங்க. வந்து ஸோ 6 மார்க்ஸ் இன்ட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்து ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா 90 மார்க்ஸ் வந்து இது வந்து கவர் ஆயிடும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ். 12 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து
இது ஒரு 1.5 பேஜ் எழுதுற மாதிரி டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க. மாடல் ஆன்சர் ஷீட்லாம் இருக்கு, வெப்சைட்ல இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணுங்க. நமக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரியும் ஃப்ரெண்ட். எக்ஸாம் ஆல போயிட்டு அரை பேஜ் தான் கொடுத்துருக்காங்க, என்ன 1.5 பேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சர்ப்ரைஸ்லாம் ஆகக்கூடாது, ஷாக் ஆகக்கூடாது. நம்ம முன்னாடியே எல்லாமே திட்டமிட்டு தான் படிக்கணும், திட்டமிட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அந்த தேர்வு வந்து நமக்கு வந்து சுலபமா இருக்கும். ஸோ அப்போ 12 மார்க்ஸ் வந்து 12 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பேஜுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அது மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வி இருக்கும், 10 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து 120 மார்க்ஸ் அப்படின்றது இதுல கவர் ஆயிடும். அடுத்து 15 மார்க்ஸ் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 15 மார்க்ஸ் வந்து மொத்தம் எத்தனை பேஜ் எழுதுறோம்னா 2.5 பேஜ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 2.5 பேஜஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா வந்து 6 கேள்வி, 6 கொஸ்டின் கேட்பாங்க. எவ்வளோ அப்படின்னா 6 × 50 90 மார்க்ஸ். இப்போ இது டோட்டல் போடுங்க அப்படின்னா எப்படி போடணும், புத்திசாலித்தனமா போறதுனா 90 + 90 180, 180 + 120 300 அப்படிதான் டோட்டல் போடணும். ஸோ அப்படி போட்டோம்னா தான் என்னது மேக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி தப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படி அந்த ஆர்டராக போகிறதில்ல. வந்து டெய்லி 1 மணி நேரம் மேக்ஸ் போடுங்கன்னு ஏற்கனவே சொல்லல. ஸோ அப்போ இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்போ 300 மார்க் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல தான் எழுதுற மாதிரி இருக்கும், டெஸ்கிரிப்டிவா எழுத போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ அரை பேஜ். ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் தான் ஃப்ரெண்ட். ஸோ ஜிஎஸ் தான், பொது அறிவு தான். அப்போ அந்த பொது அறிவு அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படி சொல்லி 7 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 7 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது 7 பாடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாடர்ன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, நவீன இந்திய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடர்புடையது அப்படி பார்க்கணும். அடுத்து தமிழ் சொசைட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, பாலிட்டி இருக்கு, எக்கனாமிக் இருக்கு, ஜியோகிராஃபி இருக்கு அப்படி. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயாராகிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கணும். ஸோ இதையும் எங்க படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கான ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்னன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ சிலபஸ் எங்க இருக்கு, பாடத்திட்டம் அப்படின்றது எங்க இருக்கு, டிஎம்எஸ் வெப்சைட்ல தான் இருக்கு அந்த பாடத்திட்டம் அப்படின்றது. ஸோ பாடத்திட்டம் கண்டிப்பா டவுன்லோட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாடத்திட்டம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அப்படின்றது நானே கம்பைல் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக நடந்த அந்த வீடியோவில் இருக்குல்ல, ஸோ அதனுடைய டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவோம், நான் இப்பயே கொடுத்துட்றேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து முதன்மை தேர்வில் டிஎன்பிசியோட முதன்மை தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கடைசியாக நடந்த நம்ம கிளாஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படிலாம் தமிழ் சொசைட்டியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல அப்படின்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருந்தோம் வந்து. ஸோ அதை பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது 6th ல இருந்து 12th வரையும் இருக்கக்கூடிய இந்த 6th to 12th வந்து எஸ்சிஆர்டி புக் இருக்குல்ல, இந்த 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஸோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா டீகோடிங் கொடுக்க போறேன் வந்து. ஸோ அந்த டீகோடிங் என்ன அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாபிக்னா அந்த டாபிக் நீங்கள் எங்கே போய் படிக்கணும் ஏற்கனவே சொன்னதான், எந்த டாபிக், எந்த பேஜ் நம்பர், எந்த சப் டாபிக் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவேன். இல்லை அந்த சாப்டர் ஃபுல்லாக தேவைன்னா சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 6th ல இருந்து 12th வரையும் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் வந்து எதுன்னு சொல்லி நான் டீகோடிங் பண்ணல. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னா டீகோடிங் நான் கொடுக்குற டீகோடிங் பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா சுலபமா இருக்கும். ஏன்னா 6 12 வரை ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலபஸ்ல என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க தான் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம அந்த லெசன் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த லெசன் எதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், முடிவு பண்ணிடலாம் அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ டீகோடிங் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றீங்கன்னா புக்கை வந்து நீங்க அப்ரோச் பண்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ண வேண்டியது என்னன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்ம எம்டிஎன்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கண்டிப்பா பண்ணணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னது டெஸ்கிரிப்டிவா பண்ணணும் வந்து 7 சப்ஜெக்ட்டுக்கும். அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சர்வீஸ் வாங்க முடியும். ஸோ இப்போ இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் வந்து முதன்மை தேர்வில் இருக்கு அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ இந்த 300 மார்க்குக்கு நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும், எழுதி பார்த்துடணும். எப்படி இருக்கும் அப்படின்னா 6 மார்க்னா 1/2 பேஜுக்கு எழுதுவீங்க, அதே 12 மார்க்னா 1.5 பேஜ் எழுதுவீங்க, அதே 15 மார்க்னா 2.5 பேஜ் எழுதுவீங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் நீங்க எழுதி பார்த்தா மட்டும்தான் அங்கே போகும்போது ஈஸியா இருக்கும். வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரூப் 2 அந்த சர்வீஸ் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிப்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது வந்து அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதன்மை தேர்வு மட்டும் சொல்றேன். ஸோ முதன்மை தேர்வுல பொறுத்தவரையும் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து
எந்த ஏரியால இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து வருது. டிஎன்பிசி என்ன பண்றாங்க, நமக்கு முந்தைய ஆண்டு வினாத்தாள் டெஸ்கிரிப்டிவாவும் கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா தனித்தனியா ஒவ்வொரு எக்ஸாம் ஓரியன்டா இருக்கும். அதை கம்பைல் பண்றது கஷ்டமா இருக்கும். அதை கம்பைல் பண்ணி ஹிஸ்டரி தனியா, பாலிட்டி தனியா, ஜியோகிராஃபி தனியா நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இதனுடைய டிஸ்கிரிப்டிவ்லயே நான் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்றேன். அப்லோட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வந்து. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா நமக்குன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும் வந்து. இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. பல்லவர் கால சிற்பக்கலை பத்தி கேட்டிருக்காங்க வந்து. இப்ப பாக்டீரியா நோய்கள் பத்தி கேட்டிருக்காங்க வந்து. இப்ப கவர்னருடைய அதிகாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது வந்து அப்ப நம்ம அப்படியே கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்டோட அதிகாரம் என்னன்னு கேட்கலாம். பாக்டீரியா பத்தி கேட்டா வைரஸ் பத்தி கேட்கலாம் வந்து. அப்ப பல்லவர் கால சிற்பக்கலை பத்தி கேட்டிருக்காங்கன்னா அப்ப வந்து விஜயநகர காலத்து வந்து பாத்தீங்கன்னா சிற்பக்கலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம கொண்டு போவோம். சோ அப்ப நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்றோமோ வந்து சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே திருப்பியும் எக்ஸாம்ல கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளவு இருக்குன்னா 40% வரும் ஒன்று. ஸோ அப்போ 90% வந்து நம்ம எக்ஸாம் வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக போய் முடிஞ்சிடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 50% வந்து கவர் ஆகிடும் வந்து. ஸோ இப்போ முதன்மை தேர்வு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னா இதை வச்சு தான் உங்களுக்கு வேலை, குரூப் 2 வேலை. குரூப் 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு அடுத்தபடியே குரூப் 2 தான். நல்ல ஒரு பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 30-35 வருஷம் நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துல போய் உட்கார போறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல உட்கார போறீங்க, நீங்க அடுத்தடுத்து வாழ்க்கையில எப்படி முன்னேற போறீங்க அப்படின்றது டிசைட் பண்ண போற எக்ஸாம் இதுதான். ஸோ இதை வந்து நம்ம சும்மா லைட்டா கேர்லெஸ்ஸா எடுத்துக்கவே முடியவே முடியாது. இந்த சர்வீஸ் வாங்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டா மட்டும் பத்தாவது ஃப்ரெண்ட் வந்து அடுத்து 30-35 வருஷம் உங்க வாழ்க்கை எப்படி வாழ்க்கையில நீங்க என்னவா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய வேலை அப்படின்னும் போது அதுக்காக நீங்க போடுற எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கச்சிதமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். சோ அப்ப நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் திருப்பி அதே தான். இப்ப மெயின்ஸ் படிக்கணும், அடுத்து ப்ரிலிம்ஸ், அடுத்து மெயின்ஸ். ஏன்னா மெயின்ஸ் வச்சுதான் வேலை. மெயின்ஸ் நீங்க 1க்கு 2 வாட்டி படிச்சீங்கன்னா நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க. முதல் நாள் கவுன்சிலிங்ல போய் சர்வீஸ் வாங்குங்க. சரி, உங்களோட போட்டி போறவங்க என்ன பண்றாங்க, அடுத்த வருஷம் நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் எழுத போறேன், மெயின்ஸ் எழுத போறேன், உங்களோட போட்டி போறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து என்ன பண்ண போறாங்க, 5000 பேர் குரூப் 2 மெயின்ஸ் எழுத போறாங்க வந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இயர் வந்து 2024 இந்த மெயின்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்க படிக்க போற மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024 வந்து பாத்தீங்கன்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிங் டு ரைட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஸோ இதுல எத்தனை பேருக்கு வந்து வேலை வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 பேருக்கு தான் போஸ்டிங் வந்து. ஸோ அப்போ 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா சர்வீஸ் வாங்க போறாங்க. மீதி 4500 பேர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸ் எழுத போறாங்க. இப்போ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருப்பாங்க, ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. கண்டிப்பா வந்து இந்த 7 சப்ஜெக்டை படிச்சிருப்பாங்க. 300 மார்க், 6 மார்க், 12 மார்க், 15 மார்க்ல எழுதி பார்த்திருப்பாங்க. இவங்க தான் உங்களோட போட்டி போட போறாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஈக்குவலா நீங்களும் தயாராகணும். உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நீங்க வந்து கேர்லெஸ்ஸா இருந்து அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் கம்மியா அவங்களை கம்பேர் பண்ணும்போது மார்க் கம்மியாகி உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தெளிவா சொல்றேன். நம்ம காம்படிட்டர் எப்படி இருக்காங்க தெரியும், ஏற்கனவே சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதில் எத்தனை ஃபாஸ்ட் பவுலர், எத்தனை ஸ்பின்னர் இருக்காங்க, எத்தனை பேட்ஸ்மேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ அங்கே வந்து ஃபாஸ்ட் பவுலர் அதிகமாக இருக்காங்க அப்படின்னும் ஃபாஸ்ட் பவுலர் வந்து நல்லா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேனை நம்ம வச்சிருக்கணும். நம்ம ஸ்பின் பவுலர் கிட்ட விளையாடுற பேட்ஸ்மேனை அதிகமாக விட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் பவுலர் போடுற பால்ல வந்து என்னது இவங்களாம் ரன் எடுக்க முடியாது, அவுட் ஆயிடுவாங்க. அப்ப நமக்கு எப்படி வந்து டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் கேக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குறது பார்த்தோம்னா 50% நமக்கு ஏரியா வந்து கவர் ஆயிடும். ப்ரிடிக்ஷன் 40% ஏரியா கவர் ஆயிடும். ப்ராக்டிஸ் நம்மளோட இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்க இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுறாங்க, அடுத்த வருஷம் திருப்பி அவங்க வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு நிகராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ மெயின்ஸ். ஸோ அப்போ நம்ம எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா குரூப் 2 பொறுத்தவரையும் மெயின்ஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மெயின்ஸில் தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸ். இப்படி போனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ல முதல் முயற்சியில சர்வீஸ் வாங்க முடியும். இதுக்கு சப்போர்ட்டிவா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கம்பைல் பண்ணது நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பிளஸ் டீகோடிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு நம்ம எம்டிஎன்ல வந்து இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல் முயற்சியில வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வந்து ஃப்ரெண்ட் அதான் சொல்லிட்டேன், நீங்க குரூப் 4 எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எழுதலாம், ரிசர்வேஷன் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம்.
ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவரை நம்ம பார்த்ததுல லாங்குவேஜ் அப்படின்றது ஒன்று இருந்தது. குரூப் 4ல இருக்கு, குரூப் 2லயும் இருக்கு. குரூப் 4ல வெறும் பொது தமிழ் இருக்கு. குரூப் 2 2Aல வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பொது ஆங்கிலம் இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் இருக்கு. ஸோ குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய பேட்டர்ன் எப்படி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே என்னன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் சொல்லி பார்க்கணும். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு மட்டும்தான், பொது அறிவு பிளஸ் வந்து கணிதம் சொல்லும். ஸோ பிளஸ் ஆப்டிடியூட். ஸோ அப்போ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸ். இந்த 200 கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும் அப்படின்னா 175 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் 25 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். கணிதம். ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து தயாராகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் தான் ஃப்ரெண்ட். அது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம் ஜிகேக்கு. யூனிட் 8 அதுல தான் அதிகமான கேள்வி. 175ல கிட்டத்தட்ட 45 கேள்வி கூட கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கேள்வி வரக்கூடிய ஏரியா. அரசியல் அமைப்பு அப்படின்னு எடுத்தா 20 கேள்வி வரும். வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிட் 4 யூனிட் 7 ரெண்டுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 25ல இருந்து 30 கேள்வி வரும். பொருளாதாரம் 20 கேள்வி வரும். யூனிட் 9ல ஒரு 10 கேள்வி வரும். பொது அறிவியல் அப்படின்னு எடுத்துட்டா 20 கேள்வி வரும். புவியியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து 15 கேள்வி வரும். நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 25 கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதே பேட்டர்ன் தான், இதுல ஒன்றும் மாற போறது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த குரூப் 2க்கு பார்த்தோம்ல வந்து அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் டிகிரி ஸ்டாண்டர்ட் 6th ல இருந்து 12th வரையும் புக்கை படிக்கணும். ஸோ அந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சிலபஸ் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்க்கணும், பார்த்துட்டு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணியாகணும். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ அப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 200 கொஸ்டின்ஸ் அப்படின்றது 175 + 25 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இதை பொறுத்தவரையும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்தவரையும் நம்ம அதே தான், டைம்லாம் எதுவும் மாற்ற போறது இல்லை. ஸோ பார்ட் டைம் ஃபுல் டைம் அப்படின்றது நீங்க எந்த எக்ஸாமை சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து குரூப் 1 எக்ஸாம் தான் என்னோட டார்கெட் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா லாங்குவேஜே கிடையாது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம்னா 1 hour போட்டுறீங்க. மீதி இருக்கிற நேரம் நீங்க வந்து ஜிகேக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி ஃபுல் டைமா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்டிடியூடுக்கு 2 hours போட்டலாம், கணிதத்துக்கு 2 மணி நேரம் போட்டலாம். மீதி இருக்கிற நேரம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் டைமா வந்து ஜிகேக்கு ப்ரிப்பேர் பண்ண நேரம் ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ கட் ஆஃப் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை எவ்வளோ போட்டா வேலை கிடைக்குது அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் எழுதினா இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் டார்கெட் அப்படின்றது வந்து மினிமமா நீங்க எவ்வளவு வச்சிருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பிசி கேண்டிடேட்டா இருக்காங்க அதுல சொல்றேன், அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் அப்படியே குறைச்சிட்டு போயிடலாம். ஸோ டார்கெட் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா இங்க பொறுத்தவரையும் வந்து 175 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டா வந்து இருக்கணும். 175 பிளஸ் வந்து நான் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் 2 மெயின்ஸ் நான் எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா இப்போ குரூப் 2A அப்படின்னா நீங்க டார்கெட் வந்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ் எழுதணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க 150+ வந்து கண்டிப்பா போடணும். நெக்ஸ்ட் இயர் சொல்றேன். குரூப் 2 மெயின்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னா நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து எவ்வளவு क्वेश्चंस வந்து கரெக்ட்டா போட்டுருந்தா இது வந்து எழுதலாம் அப்படின்னா 160+ வந்து போடுற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ப்ரிப்பரேஷன்ல. அதே வந்து குரூப் 1 முதல்நிலை தேர்வு எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதுல நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து எவ்வளவு போனேன், அது வந்து லாங்குவேஜ் இருக்கிறதுனால பொது தமிழ் பொது ஆங்கிலம்லாம் இருக்கிறதுனால கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது கம்பேரிட்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க குரூப் 1 வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா 150+ வந்து போடணும். போட்டா கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ எங்கேயுமே பாருங்க 200க்கு 200 கிடையவே கிடையாது. நீங்க குரூப் 4 எக்ஸாம் வந்தாலும் 175+ இருந்தா போதும். குரூப் 2 2A 150 160, குரூப் 2A 150, குரூப் 2 அப்படின்னா 160 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து அது போட்டீங்கன்னா சேஃபர் ஜோன். நெக்ஸ்ட் இயருக்கு சொல்றேன், இந்த வருஷம் கிடையாது. வந்து அதே மாதிரி குரூப் 1 அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு சொல்றேன் 200 கேள்விக்கு 150 கேள்வி கரெக்டா போட்ட போதும். வந்து ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டம் போடணும்னு அவசியம் இல்லை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு. ஆனா இப்ப மெயின்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கதான் நமக்கு வந்து ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு மார்க் எடுக்க முடியும் எடுக்கணும். எடுத்தாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், டாப்பர்னா தான் நமக்கு என்ன பண்ண முடியும் டெப்டி கலெக்டர் அப்படின்றது வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் மெயின்ஸ். வேற வழியே கிடையாது, வந்து ஆப்ஷனே கிடையாது. நான் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் போய் பார்க்கறேன் அப்படின்னா பார்க்கலாம், ஆனா நல்லா எக்ஸாம் எழுத முடியுமானா டவுட் தான். ஏன் அப்படின்னா இப்ப ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சு எத்தனை நாள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி 99 days தான் இருந்தது. 99 நாள்ல நீங்க மெயின்ஸுக்கு ரெடி ஆகணும்.
அப்போ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா குரூப் ஒன் மெயின்ஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேப்பர் இருக்கு ஃப்ரெண்ட். ஸோ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிஇடின்னு போட்டுக்கலாமா ஷார்ட்டா? ஓகே, தமிழ் மொழி தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பேப்பர் 2 அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் 1. பேப்பர் 3 சாரி பேப்பர் 3 அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் 2. பேப்பர் 4 எடுத்துட்டீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் 3. ஸோ இப்போ பேப்பர் 1 அப்படின்றது அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து மொத்தம் 100 மதிப்பெண்கள், 100 மார்க்ஸ். பேப்பர் 2 அப்படின்றது எவ்வளோனா 250 மார்க்ஸ். பேப்பர் 2 அது சரி பேப்பர் 3ல GS 2ல வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ். பேப்பர் 4ல GS 3ல வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறது 750 மார்க், இது ஒரு 100 மார்க். பட் இது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தான். இதில் வந்து 40 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். 40 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தால் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க வந்து. ஸோ குவாலிஃபிகேஷன் தான். அப்போ இந்த 250 இருக்குல்ல, இந்த 750 தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு மதிப்பெண் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், மெரிட் பேஸில் கொண்டு போகணும். அப்போ அந்த 750 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றது இருக்கு. அதில் எவ்வளோ போடுவாங்க அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கடைசியாக பார்க்கும்போது இன்டர்வியூ தான். நேர்முக தேர்வு எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்னா 100 மார்க்குக்கு நடக்கும். அப்போ 100 மார்க் நேர்முக தேர்வு அப்படின்னும் போது அந்த 750 மார்க்ஸ் அப்படின்றது மெயின்ஸ்ல, 100 மார்க்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல. அப்போ ரெண்டும் சேர்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 850 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு டெப்டி கலெக்டரா, டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷன், கமர்ஷியல் டாக்ஸா அப்படின்றது போஸ்டிங்ஸ் வந்து நிர்ணயிக்கப்பட முடிச்சு போக்குறது. ஓகேங்களா, புரியுதா என்ன சொல்லிட்டு? ஸோ இப்போ மெயின்ஸ் அப்படின்றது எவ்வளவு 850 மார்க், மெயின்ஸ்ல வந்து 750 மார்க், இன்டர்வியூல வந்து 100 மார்க், மொத்தம் 850 மார்க் அப்படின்றது வச்சுதான் நமக்கு வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 99 நாள்ல என்ன பண்ணணும்னா இப்போ GS1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த GS1 இருக்குல்ல, ஸோ அந்த GS1 அப்படின்றது வந்து எத்தனை யூனிட் இருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸே குரூப் ஒன் மெயின்ஸ்ல நம்ம AIMTN சேனல்ல வீடியோ இருக்கு, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் சொசைட்டிக்கும் ஒரு வீடியோ இருக்கு, அதையும் நீங்க பார்த்துக்கலாம். GS பேப்பர் GSல பேப்பர் 1 வந்து ஸோ அந்த 250 மார்க்ஸ் அப்படின்றது மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குன்னா 3 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 3 யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து மாடர்ன் இந்தியா, நவீன இந்திய வரலாறு. 2வது என்ன அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகள். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி. இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க புதுசா அந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. அதே GS பேப்பர் 2ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 யூனிட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து பாலிட்டி, அரசியல் அமைப்பு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பம். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாயம். அடுத்து GS பேப்பர் 3, இதுல வந்து 3 யூனிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, புவியியல். செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி, என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலியல். அண்ட் தேர்ட் யூனிட் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். ஸோ இப்போ வெயிட்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து மாடர்ன் இந்தியாவில இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 100 மார்க் கேள்வி கேட்குறாங்க. 10 மார்க் 15 மார்க், 4 10 மார்க் 4 15 மார்க்னு சொல்லி கேட்டு மொத்தம் 100 மார்க் வந்துடும். சோசியல் இஷ்யூஸ்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 75 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. வந்து 3 10 மார்க் 3 15 மார்க், 75 மார்க் வந்துடும். எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மேக்ஸ் இருந்தது, அப்போ மேக்ஸ் இருக்கும்போதும் 3 10 மார்க் 3 15 மார்க், இப்பயும் அதே தான் கேட்பாங்க. ஸோ அப்போ 75 மார்க் இருக்கும். பாலிட்டி எப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயும் 100 மார்க், 4 10 மார்க் 40 மார்க், 4 15 மார்க் 60 மார்க், சேர்த்தீங்கன்னா 100 மார்க் வந்துடும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து 75 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. தமிழ் சொசைட்டி அப்படின்னா 75 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. வந்து அடுத்து ஜியோகிராஃபி 75 மார்க்ஸ் வந்து.
என்விரான்மெண்ட் இக்காலஜி 75 மார்க்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா 100 மார்க். ஸோ இப்போ வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரிக்கு வெயிட்டேஜ் அதிகம் 100 மார்க், அடுத்து பாலிட்டிக்கு 100 மார்க், அடுத்து எக்கனாமிக்ஸ் 100 மார்க். ஸோ இப்போ தெரிஞ்சிச்சு, பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி நான் மெயின்ஸுக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் தான். வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிலபஸ், செகண்ட் என்ன அப்படின்னா அகைன் அதேதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய ஆண்டு வினாத்தாள். இதை தான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இருக்கும், கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணலாம், தாராளமா நீங்க வந்து பார்க்கலாம். வந்து அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீகோடிங். வந்து டீகோடிங் நான் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட். எங்க படிக்கணும் வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்றத டீகோடிங். ஆக்சுவலா வேர் டு ஸ்டடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரீடிங், அதுக்கப்புறம் ரிவிஷன், அதுக்கப்புறம் டெஸ்ட் பிராக்டிஸ். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா குரூப் 1ல நம்ம மேக்ஸிமம் மார்க் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ குரூப் 1 எக்ஸாமில் அதிகமான மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது. ஸோ அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ல யார் ஆரம்பிக்கிறாங்களோ எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் முயற்சியிலேயே நான் வந்து சர்வீஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் மெயின்ஸுக்கு தான் நீ ஆரம்பிக்கணும். அப்போ மெயின்ஸ் அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் எடுக்கணும். அந்த நோட்ஸ் மேக்கிங் வச்சு நல்லா ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் ப்ரிலிம்ஸ்க்கு அப்படின்னு போனோம். ஸோ அப்போ ஸ்டார்ட் வித் மெயின்ஸ். மெயின்ஸ் அப்படின்னா இப்போ உங்களோட சேர்ந்து எத்தனை பேர் வந்து மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா தோராயமா வந்து சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர், 2000 பேர்ல 1908 பேரும் மெயின்ஸ் இப்போ அப்பியர் ஆக போறாங்க வந்து. ஸோ அப்போ 1900 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்ஸ் வந்து 2024 மெயின்ஸ் வந்து 1900+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல மெயின்ஸ் எழுதுறாங்க. இவங்க இதுல வந்து எத்தனை பேருக்கு வந்து இன்டர்வியூ போக போறாங்க அப்படின்னா ஒரு 270 பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்டர்வியூக்கு போக போறாங்க மேக்ஸிமம். இதுல சர்வீஸ் வந்து 90 பேருக்கு, 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெட் இன்டு சர்வீஸ். ஸோ அப்ப மீதி இருக்கக்கூடிய 1810+ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க மெயின்ஸுக்கு இந்த வருஷம் அந்த நெக்ஸ்ட் இயர் 2025ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு டைரக்டா இங்க வந்துடும். இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏஜ் பார் ஆனவங்க வந்து ஒரு 200 பேர் போனாலும் கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 1500 பேர் வந்து அப்படியே திருப்பியும் காம்படிஷனுக்கு வருவாங்க. இவங்களை பாருங்க, இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஸ்ட்ராங்கா படிச்சிருப்பாங்க, ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க, பார்க்காம எழுதி பார்த்துருப்பாங்க. மாடர்ன் இந்தியா ப்ரிலிம்ஸ்ல வரும், பாலிட்டி ப்ரிலிம்ஸ்ல வரும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரிலிம்ஸ்ல வரும், தமிழ் சொசைட்டி யூனிட் 8 வரும் வந்து, ஜாகிரபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ். அப்போ இந்த ஏரியாலாம் இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கு வந்து. ஸோ அப்போ இந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்க திருப்பியும் ப்ரிலிம்ஸ்க்கு வரும்போது வந்து காம்படிஷன்ல கட் ஆஃப் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நீங்க அவங்களோட போட்டி போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2024 இவங்களோட சேர்ந்து நீங்க மெயின்ஸுக்கு தயாராகும். அப்புறமா என்ன பண்ணணும் ப்ரிலிம்ஸ். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா மெயின்ஸ்க்கு போகும்போது நீங்களும் இவங்கள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை மெயின்ஸ் எழுத போறீங்க. 2024 மெயின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, 2025 நீங்க மெயின்ஸ் எழுதும் போது வந்து என்ன பண்ணலாம் டஃப் கொடுக்கலாம், பிளஸ் நீங்க சர்வீஸ் வாங்கலாம். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99% யார் வந்து சர்வீஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே மெயின்ஸ் எழுதணும் தான் வாங்குறாங்க. அதனால நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்ப நீங்க ஏற்கனவே மெயின்ஸ் எழுதின ஒரு ஸ்டூடெண்டா எப்படி மாறணும், நான் ப்ரிலிம்ஸே எழுதலையே, எல்லாம் ப்ரிலிம்ஸ் எனக்கு ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா நான் எப்படி வந்து மெயின்ஸ் எழுதுற கேண்டிடேட்டா மாறணும்னா நீங்க செல்ஃபா வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான், நோட்ஸ் மேக்கிங் பண்ண வேண்டியதான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை கவர் பண்ணணும், நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நோட்ஸ் எடுக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும்.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கம்பைல் பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து சரி கொஸ்டின் பார்த்துட்டேன், சிலபஸ்ல இருக்க டாபிக்ல எங்க போய் படிக்கிறதுன்னு தெரியல, வேர் டு ஸ்டடி, டீகோடிங் அதுவும் நான் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம், அதை வச்சு என்ன பண்ணீங்க படிக்கிறீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துறீங்க, அப்புறம் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடலாம், சுலபமா பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணலாம். இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் எங்கப்பா பண்றது, AMTN இருக்கு, ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல எழுத வேண்டியது. ஸோ அப்ப ரிவிஷன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ குரூப் 1 மெயின்ஸுக்கு இதை விட சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேற மெத்தடே கிடையாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2025 நீங்கள் டெப்டி கலெக்டர் வந்து துணை ஆட்சியர் அப்படின்றது ஆகிறது உறுதி, DSP ஆகிறோம். உங்களுடைய கனவு என்னவோ குரூப் 1 சர்வீஸில் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் மெத்தட் இந்த மெத்தடில் போனால் மட்டும்தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். சிலபஸ் பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. டிகோடிங் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிகோடிங் இருக்கு, அதை பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்றீங்க, வந்து படிக்கிறீங்க, படிச்சுட்டு என்ன பண்ணீங்க, நோட்ஸ் எடுக்கும் போது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்ததை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, ஏற்கனவே சொன்னதான் வந்து மாதிரி இதுக்கு முன்னாடி இப்படி கேட்டிருக்காங்க, அடுத்து இப்படி கேட்பாங்க. நம்மளோட ப்ரிடிக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி இங்க எழுதுனல அதே தான் வந்து 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எங்க கேட்டிருக்காங்களோ அந்த ஏரியால இருந்து அப்படியே வரும். மீதி என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிடிக்ட் பண்ணலாம். ப்ரிடிக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 40% தாராளமாக வரணும். ஸோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்றது உறுதி அப்படின்னு வந்து. ஸோ அப்போ நம்ம காம்படிட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின்ஸுக்கு ரெடி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸ் போங்க. கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல நீங்க நல்ல மார்க் எடுக்கணும், அதிகமாக கொஸ்டின் கரெக்டாக போகணும்னா மெயின்ஸ் படிங்க. ஏன்னா மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது பாலிட்டி, மாடர்ன் இந்தியா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா படிப்பீங்க. அப்ப ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்கும்போது அக்யூரசி அதிகமாகும். சர்வசாதாரணமா நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா முதன்மை தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல நம்ம சொன்னல 150+ போடணும்னு சொன்னல, சோ அதை வந்து நீங்க போட்டுடலாம் அப்படி சொல்லி பார்க்கணும். எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டியது இல்லை, தாராளமா நீங்க போட்டுற முடியும். ஓகேவா? சோ அப்படி நீங்க போட்டு கிராக் பண்ணிடலாம். சோ அடுத்து இன்டர்வியூ பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நேர்முக தேர்வு 100 மார்க். சோ நேர்முக தேர்வு அப்படின்றது என்னன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அது வந்து ஸோ நீங்க எப்பேற்பட்டவர், வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு சூட்டபிளா இல்லையா அப்படின்றதான் பார்ப்பாங்க. வந்து நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு அடாப்ட் பண்ணிப்பீங்களா, உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம், உங்களை கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ இங்க பொறுத்தவரை என்னன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னும் போது என்னன்னா உங்களுடைய ஆட்டிடியூட செக் பண்ணுவாங்க, நீங்க நேர்மறையான ஒரு சிந்தனையாளரா இல்லையா. ஏன்னா நேர்மறையான சிந்தனையாளர் இருக்கும்போது என்ன பண்ண முடியும், ஒரு பிரச்சனையை சொல்லாம அணுகி அதுக்கான தீர்வு காண முடியும். எதிர்மறை சிந்தனையாளர் என்ன பண்ணுவாங்க, அணுக முடியாது. ஸோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க வந்து. ஸோ இப்போ நீங்க பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா தான் என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூல நல்ல மார்க் கிடைக்கும். செகண்ட், உங்களை பத்தின கேள்விதான் இருக்கும் வந்து உங்களுடைய பயோடேட்டா. ஸோ அதை பத்தி தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து இருக்கும் வந்து. ஸோ பயோடேட்டாக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பயோடேட்டா, உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி பத்தி, அவங்க நேமுக்கான மீனிங் அது போய் போகும் வந்து. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ், ஸோ அதை பத்தி கேட்பாங்க. அப்புறம் அந்த நேட்டிவ் பிளேஸ் சார்ந்து இருக்கக்கூடிய தாலுகா, டிஸ்ட்ரிக்ட் அதை பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி ஓரியன்டா கேட்பாங்க வந்து. ஸோ டிகிரி, நீங்க எந்த டிகிரி ஹோல்டரோ அந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத வச்சு கேட்பாங்க வந்து, கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போவாங்க. இன்டர்வியூ பொறுத்தவரையும் ப்ரிடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்றது அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு 15 நாள் இருந்தா போதும், 2 வாரம் இருந்தா போதும், இன்டர்வியூக்கு தயாராகி போயிடலாம். இன்டர்வியூல ஃபுல் மார்க் எடுத்துடலாம், 80 மார்க் கூட அதிகபட்சம் ஃபுல் மார்க் எடுத்துட்டு வந்துடலாம் வந்து 100க்கு வந்து. ஸோ அப்ப இந்த மாதிரி தான் இன்டர்வியூ இருக்க போகுது வந்து. ஸோ அப்ப நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கட்டம், நம்ம வேலையை வந்து இது வச்சுதான் நமக்கு வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மெயின்ஸ் தான். ஸோ அப்போ இந்த மெயின்ஸுக்கு தயாராகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தயாரானீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க வந்து குரூப் 1 வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம். அது எந்த ஒரு டவுட்டுமே வேண்டியது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்றோம் மெயின்ஸ் அப்படி சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா சரியா இருக்கும். டிஎம்எஸ்சி ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா குரூப் 1 பொறுத்தவரை 39 வயசு ஃப்ரெண்ட் பிசிக்கு வந்து. ஸோ கேட்குறீங்க, இப்போ நான் வந்து எப்படி படிக்கிறது, வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் இருக்க நோட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வந்து. ஸோ வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ AMTNல வீடியோஸ் கொடுக்குறோம்ல, ஸோ அது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ வீடியோஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நோட்ஸ் மேக்கிங் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பிளஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் கொடுக்கக்கூடிய டீகோடிங் இருக்குல்ல, அந்த டீகோடிங் வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா
புக்கில் வந்து அந்த யூனிட்டை போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீட் பண்ணுறீங்க. பண்ணிட்டு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க. அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இப்போ வீடியோஸ் பார்க்கறது சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் அதில் நோட்ஸ் தாராளமாக எடுக்கலாம். எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த வீடியோஸில் அவங்க வந்து இப்போ என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கும் நான் சொல்லிடுறேன். நான் இப்போ சயின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சயின்ஸ் 6th-12th வரையும் ஒரு டாபிக்னா அந்த டாபிக் புக்கில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன். வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து பிபிடியாக போட்டு அதை நடத்துவேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர் பண்ணியிருக்கிறது அவங்க சொல்லலை அப்படின்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது ஒரு வாட்டி. இப்போ டாபிக் வந்து இப்போ நான் நடத்தக்கூடிய டாபிக் எல்லாமே உங்களுக்கு டீகோட் பண்ணிட்டு இந்த சாப்டர்ஸ்லாம் நான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதில் முக்கியமானது எல்லாம் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்து சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, PYQ பார்க்கணும். வந்து என்னுடைய கிளாஸஸ்ல கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு டாபிக் முடிஞ்சவனே காமிச்சிடுவேன். வந்து கண்ணில் காட்டுறேன். வந்து இதுவரையும் இப்படி தான் கேட்டிருக்காங்க, நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன். அப்போ PYQ நீங்கள் அங்கேயே பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம், வந்து நோட்ஸ் மேக்கிங் உடனே பண்ணிடலாம். சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அங்கே இல்லை அப்படின்னா என்ன பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். வந்து ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா கரெக்டாக இருக்கும். வந்து ஸோ அப்படி போயிடுங்க. ஃப்ரெண்ட் குரூப் 2 மெயின்ஸுக்கு அவுட் சோர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து 7 சப்ஜெக்ட் இருக்கு ஃப்ரெண்ட். அது ஒரே நேரத்தில் நம்ம சொல்லிட முடியாது. வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக தான் பார்த்து சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து குரூப் 2 மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 சப்ஜெக்ட் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே புக்கில் கவர் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் யூனிட். தமிழ் சொசைட்டி ஃபுல்லாக புக்கில் கவர் ஆகலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கவர் பண்ண தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு புக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. வந்து அந்த புக்கில் எந்த சாப்டர் படிக்கணும், அந்த சாப்டர் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் அப்படின்றத நான் வந்து டீகோடிங் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வந்து ஸோ அப்போ என்னுடைய டீகோடிங் வீடியோஸில் வந்து என்ன பண்ணிப்பேன்னா டாபிக் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் எங்கே போய் படிக்கணும், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயே அவுட் சோர்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். அந்த அவுட் சோர்ஸ் போனீங்கனால எந்த பேஜில் படிக்கணும், எந்த சப் டாப்பிக்கில் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணும். நான் ஒரு புக்கை பேரை சொல்லிட்டு அந்த புக்கை போய் படிங்க அப்படின்னா அந்த புக்கில் வந்து 400 பேஜ் இருக்கும். படிச்சு நம்ம நேரத்தை வந்து வீணடிக்க முடியாது. ஸோ எக்ஸாக்டா அந்த புக்கில் எந்த டாபிக் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு படிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் நான் வந்து டீகோடிங்ல வந்து சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சொல்லுங்க புக்கை சொல்லுங்கன்னா புக்கோட டைட்டில் சொல்றதுனால ஒன்றும் ஆக போகிறது. அந்த புக்கோட டைட்டில் சொல்றது இல்லாமல் அந்த புக்கு வந்து எந்த டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்கு, அந்த புக்கில் எந்த சாப்டர் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், கரெக்டாக இருக்கும். அந்த ஸோ அதை டீகோடிங்ல தான் பார்க்க முடியும். அது மட்டுமே நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் காட்டியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, எப்படி தான் படிக்கணும், அப்புறம் டீகோடிங், இது ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நோட்ஸ் எடுக்க போகிறோம். நோட்ஸ் எடுத்துட்டு ரிவைஸ் பண்ண போகிறோம், அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் போனோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃப்ரெண்ட் கீ சேலஞ்ச் பண்ணீங்கனாலும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்து இப்போ கீ சேலஞ்ச் பண்ணினா டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து கட் ஆஃப்ல வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஹைகோர்ட்டில் டிஎன்பிசி ஆல்ரெடி சொன்னது. வந்து ஸோ அப்போ வந்து கொஸ்டின்ல மிஸ்டேக், ஏன்னா இது வந்து கான்ஃபிடென்ஷியலாக வந்து கொஸ்டின் பேப்பர் வைக்கிறதுனால கிராஸ் செக் பண்ண முடியாது. வந்து ஸோ அப்போ வந்து கொஸ்டின் செட்டர்ஸ் வந்து கொஸ்டின் எடுத்து கொடுக்குறாங்க, அதை வந்து அப்படியே டேரெக்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வரப்போகுது. வந்து எடுத்து கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகி வரப்போகுது. ஸோ எங்கேயுமே செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. வந்து ஸோ அதனால வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டா அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமை பற்றி பேசுறதோ யோசிக்கிறதோ ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அது உங்கள் கையில் இல்லாத ஒரு விஷயம். வந்து ஸோ அதெல்லாம் டிஎன்பிசி பார்த்துப்பாங்க. ரிசல்ட் போடுறது மற்றது எல்லாமே வந்து நீங்க கொஸ்டின் தப்பா இருக்கு, ஆன்சர் தப்பா இருக்குன்னா சேலஞ்ச் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். இப்போ கட் ஆஃப் எவ்வளவு வரும்ன்றது கவலைப்படாதீங்க. வந்து ஏன்னா நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது, ரிவைஸ் பண்றது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய வேலை. வந்து ஸோ எப்போ எக்ஸாம் வரும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விடுவாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்க கூடாது. எக்ஸாம் கண்டிப்பாக வரதான் போகுது, அந்த ரிசல்ட் கண்டிப்பாக விட தான் போறாங்க. வந்து ஸோ அதனால் நம்ம வேலை என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்டுல போய் தூட்டிக்குள்ள கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணி படிச்சுக்கிறது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் குரூப் 1 படிக்கிறேன். எப்படி படிக்க முடியும்? வேலைக்கு போனதுக்கு அப்புறம் படிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா 8 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேலை பார்த்தாகணும், சர்வீஸ் பண்ண போறீங்க. அப்படி சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் டைமா படிக்கிறது, மெயின்ஸுக்கு தயாராகிறது ரொம்ப கஷ்டம். வந்து 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் குரூப் 1 மெயின்ஸ், யூபிஎஸ்சி மெயின்ஸ் ட்ரை பண்ணாலும் என்ன பண்ண முடியல, அவங்களால கிளியர் பண்ண முடியல. சிலர் என்ன பண்றாங்கன்னா ரிஸ்க் எடுத்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து திருப்பி படிச்சு திருப்பி என்ன பண்றாங்க, சிவில் சர்வீஸ்ல ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்க, குரூப் 1 டெப்டி கலெக்டர் ஆயிருக்காங்க,
அண்ட் 6 மாசம் 8 மாசம் லாஸா பே போட்டு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்கேன். வேலைக்கு போயிட்டே படிக்கிறது அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதனால கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி மெயின்ஸுக்கு இப்ப தயாரானீங்க அப்படின்னா நீங்க குரூப் டிஏல சர்வீஸ் வாங்கினாலும் அடுத்த வருஷம் நீங்க எழுத போற குரூப் 1 மெயின்ஸுக்கு உங்ககிட்ட ரெடிமேடா நோட்ஸ் இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ரொம்ப சுலபமா திருப்பி பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். டைரக்ட் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பா நீங்க குரூப் 1 டெப்டி கலெக்டர் சர்வீஸ் வாங்கிடலாம். வந்து குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வந்து நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் குரூப் 1 படிக்கிறேன் அப்படின்னா முடியாது, கஷ்டம். இப்பவே நீங்க குரூப் 1 மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான். சோ ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், அதுக்கப்புறம் பிரிலிம்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து ஃப்ரெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம் தான் ஃப்ரெண்ட். வந்து என்னன்னா 10 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்கறாங்க. வந்து மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஜிகே பார்ட்ல ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட்ல இருந்து போயிருது. அப்ப அந்த 10 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு லாஸ்டா 10 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணா போதும். ஸோ ஆல்ரெடி நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் பிடிஎஃப் என்னுடைய இது இருக்கு. நெட்ல போட்டீங்கன்னாலும் சர்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். விஜயகுமார் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி போட்டீங்கன்னா வெறும் 15 பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க அதை எடுத்து நல்லா தரவா ரிவைஸ் பண்ணினாவே போதும். இப்போ குரூப் 1 இருந்தது அப்படின்னா ஒரு 20 இருந்து 25 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து அதே குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னா வந்து 10 இருந்து 15 கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து அதை படிச்சீங்கன்னா போதும். டெய்லி தினமணி பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ சொல்லி 3 இடத்துக்கு அது வந்து யூஸ் ஆகும் அப்படி பார்க்குறோம். வந்து ஓகேங்களா ஃப்ரெண்ட்? அதான் ஃப்ரெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுக்கான உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும். வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கான கிளாஸ் அண்ட் டெஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இப்போ குரூப் 1 மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வந்து குரூப் 1 மெயின்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. வந்து ஓகேங்களா? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் நேர்முக தேர்வு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். வந்து வேற ஏதாவது டவுட் இருக்கா? மோஸ்ட்லி உங்க எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன். நாளை சென்டர்ல இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம். வந்து சாட்ல போட்டிருக்கீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமா கேட்கலாம். கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடுவேன். நீங்க நிதானமா திருப்பியும் வந்து அகைன் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது மாதிரி தனியா பாருங்க. குரூப் 2க்கு பாருங்க, குரூப் 1க்கு பாருங்க. பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா வந்து புரியும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாபிக்ல யூபிஎஸ்சி வந்து டாபிக்ல நம்ம சந்திப்போம். வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி பேசுவோம். யூபிஎஸ்சி இன்டர்வியூ எக்ஸாம் பற்றி நம்ம வந்து இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல லைவ் கிளாஸ்ல கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு டெஃபினட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட். வந்து கண்டிப்பா பண்ணலாம். குரூப் 1 ஜிகே படிச்சுட்டு குரூப் 4 பொது தமிழ் தாராளமா படிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்சிஸ்டண்டா படிக்க முடியல, ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்றீங்க. 21 நாள் நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா 21 டேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படியாவது உங்களை அமுக்கி உட்கார வச்சு படிச்சிருங்க. அப்ப 22ஆவது நாள் வந்து தன்னால அது நடந்துடும். அப்புறம் வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வந்து ஒரு டெப்டி கலெக்டர் ஆயிட்டா எப்படி இருப்பீங்க? வந்து சும்மா என்னன்னாலும் இமேஜின் பண்ணலாம். வந்து சிலியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கார்ல போவேன், வந்து மக்களுடைய குறையெல்லாம் இமீடியட்டா தீர்த்து வைப்பேன், சர்டிபிகேட்லாம் உடனடியாக இஷ்யூ பண்ணுவேன். வந்து அதே மாதிரி வந்து நம்ம பள்ளி இருக்கு, கல்லூரி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு விசிட் கொடுத்து மாணவ மாணவிகளோட உரையாடுவேன். வந்து சீஃப் கெஸ்ட் தான் நான் போவேன். என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு படிக்க வைக்கும், டெஸ்ட் எழுத வச்சிடும். இந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. வந்து குரூப் 1 மீன்ஸ் வேர் டு ஸ்டடி நம்ம எம்டிஎன்ல இருக்கு ஃப்ரெண்ட். வந்து நான் போட்டுட்டு இருக்கேன், பாருங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. பாலிட்டி மேக்ஸுக்கு அதான் ஃப்ரெண்ட். என்னன்னா நம்ம சேனல் இருக்க வீடியோ பாருங்க, பார்த்துட்டு டீகோடிங் வந்து பார்த்து அதுல வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டாங்களா அப்படின்றது ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க புக்கை பாக்குற மாதிரி இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குற மாதிரி இருக்கும். டெஃபினட்டா ப்ரீவியஸ் கொஸ்டினும் அதுலயே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி என்னென்ன சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க புக்குக்கு போக வேண்டியது. அப்படி சொல்லல அப்படின்னா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் பிளான்ல இருக்கு, ப்ரொபோசல்ல இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அதை பத்தி சொல்லுவாங்க, மற்ற எக்ஸாம்ஸ் பத்தி சொல்லுவாங்க. அது ஃப்ரெண்ட் அதாவது என்னன்னா எப்படின்னா நமக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வேணும். இப்போ நம்ம ஸ்கூல்ல டீச்சர் வந்து கைட் பண்ணாங்க,
காலேஜில் ப்ரொஃபசர்ஸ் கைட் பண்ணாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் நம்ம செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் மென்டார் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து கைட் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம மெயின்டிஎன் சேனலில் வந்து ஃபேக்கல்டிஸ் கைட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கைடன்ஸோட படிச்சா தான் கரெக்டாக. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நம்ம தனியாக பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம தேர்வு வந்து தயாராகலாம், இல்லைன்னு சொல்லலை, பாஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக காலம் வந்து எடுத்துக்கும். ஷார்ட் பீரியடில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மென்டார் கைடன்ஸ் அப்படின்றது சப்போர்ட் வந்து வேணும். ஸோ அது நம்ம சேனலில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸி ஆகிடும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து அவங்களே சொல்லிடுவாங்க எது இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் மட்டும் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸும் இங்கே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட் என்னோட ஜேர்னி பற்றியா, நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வந்து சர்வீஸ் வந்து வாங்கின ஃப்ரெண்ட். வந்து சிம்பிளாக என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான், நான் சொன்னது எல்லாமே என்னுடைய பர்சனலாக நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி சக்ஸஸ் பண்ணது தான் நான் உங்களுக்கு வந்து ஷெடியூலாக போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 3 மணி நேரம் அப்படின்னு சொன்னேன், நான் வந்து லாங்குவேஜுக்கு வந்து 3 hours டைம் ஒதுக்குனது, டெய்லி 1 hour ஆப்டிடியூட் போட்டுருவேன். மீதி இருக்கிற நேரம் வந்து ஜிகே படிக்கிறது அப்படின்றத என்னுடைய ஷெடியூலாக இருக்கும். அதிகமான கொஸ்டின்ஸ் எது கேட்குறாங்களோ அதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருது. வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக நான் எழுதுவேன். ஸோ அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ளஸ் ரிவிஷன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணு எனக்கே தெரியாது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்லாம். ஸோ அத்தனை தடவை ரிவைஸ் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எனக்கு வந்து கிராக் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது அப்படி பக்கம் வந்து. ஸோ அதான் என்னுடைய ஜேர்னினா வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டும் தயாராகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தயார் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிமிலராக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே புக்கை படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கை படிச்சிங்க அப்படின்னா குரூப் 1க்கும் யூஸ் ஆகும், இது யூபிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து நீங்கள் படிக்கிறது வந்து ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி படிக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒன்றா படிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி சிமிலராக இருக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து மெயின்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் பேட்டர்ன். அங்கேயும் 10 மார்க் தான், இங்கேயும் 10 மார்க் தான், அங்கேயும் 15 மார்க் தான், இங்கேயும் 15 மார்க் தான். அங்கேயும் 250 மார்க்ஸ், இங்கேயும் 250 மார்க்ஸ், அங்கேயும் எத்திக்ஸ் இருக்கு, இங்கேயும் எத்திக்ஸ் இருக்கு. ஸோ அதனால் மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் 2 in 1 நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம் ஒரே நேரத்தில். ஃப்ரெண்ட் மற்ற எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க இன்டிஎன் சேனலை, உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட் நமக்கு ரெஸ்ட்டுக்கு வேலையே கிடையாது. வந்து எக்ஸாம் முடிஞ்சு 1 நாள் 2 நாள் வீட்டுக்கு போகிறோம், எல்லாரையும் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் என்ன பண்ணிடணும் வந்து உட்காந்து. இல்லை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு 1 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், அவ்வளோதான். 1 வாரம் 10 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணும், உட்காரது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதே தான் 21 நாள் உங்களை எப்படியே அமைக்கி கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சிருங்க. 8 மணி நேரத்துக்கு என்னன்னாலும் சரி ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி அந்த இடத்த விட்டு ஏந்திரிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்தீங்க அப்படின்னா 22ஆவது நாள்ல இருந்து தன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சப்ஜெக்டை மாற்றி மாற்றி படிங்க. ஒரே சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா போர் அடிக்கும், படிக்க முடியாது, கன்சிஸ்டன்சி வராது. நமக்கு தான் 10 சப்ஜெக்ட் இருக்கு, ஜாலியாக படிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், மேக்ஸ் போட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி என்ன ஆனாலும் பண்ணலாம். வந்து சார் 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா ஜாலியாக படிச்சீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாக பண்ணிடலாம். ஃப்ரெண்ட் RS அகர்வால் புக்கு தான் ஃப்ரெண்ட் வந்து நான் ரெஃபர் பண்ணது. பேங்க் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணும்போது நான் அதை ஃபாலோ பண்ணேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்க்கு கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு RS அகர்வால் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ RS அகர்வால் புக்கு ரீசனிங் புக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் பெருசாக இல்லை, அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து இங்கே போடுவாங்க, போடும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இங்கிலீஷ் பண்ணி தமிழ் பண்ணி ரெண்டுத்தில் எடுப்பாங்க வந்து. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. நோட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் வந்து. ஸோ எப்படி கேட்குறாங்க, ஸோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது வந்து என்னன்னா கீவேர்ட்ஸாக இருக்கணும், மெயினாக அதை அண்டர்லைன் பண்ணிடணும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். வந்து நான் வேணா ஏதாவது ஒரு பேராகிராஃப் காமிச்சிட்டு இதில் எது எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்ட்டு நான் அடுத்த கிளாஸில் லைவ்ல கண்டிப்பாக சொல்கிறேன். நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்ட்டு ஒரு லைவ் செஷன் வந்து போடுறேன். எதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது குழப்பமா இருக்குன்றீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்னதான் மெயின்ஸ் ஆரம்பிங்கன்னு சொன்னல, மெயின்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. மெயின்ஸ்ல என்ன பண்றது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, டீகோடிங் பாருங்க, அதுக்கப்புறம் ரீட் பண்ணி நோட்ஸ் எடுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்க போகுது. வெல்கம் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் என்னுடைய ஜேர்னி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் சுவாரஸ்யமா ஒன்றும் கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நானும் வந்து இப்போ சின்சியராக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி நானும் கிளாஸஸ் அட்டன் பண்ணேன், நோட்ஸ் எடுத்தேன்,
ரிவைஸ் பண்ணேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணேன், அவ்வளோதான். வந்து அதில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. வந்து என்னன்னா டெய்லி உட்காந்து படிக்கிறது, ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் போடுறது, இது மட்டும் தான் பண்ணேன், வேற எதுவும் பண்ணலை. ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் ரெகுலராக பார்த்தேன். வந்து ஸோ இது வந்து என்னுடைய ப்ளஸ்ஸாக வந்து நான் பார்க்குறேன். சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா என்கிட்ட நோட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா 2000 கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தேன். பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா இவ்வளோ தான் கேட்குறாங்க, இதுக்கு மேலே கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். இந்த வருஷம் எது கேட்பாங்க அப்படின்னு ப்ரிடிக்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நல்லா ரிவைஸ் பண்ணும்போது ப்ரிடிக்ஷனுக்கு போயிடலாம். ப்ரிடிக்ஷனுக்கு போகும்போது அது அப்படியே நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிட்டு போயிடலாம். பிளான் பி அப்படின்னு கிடையாது ஃப்ரெண்ட். வந்து ஒரே இதுதான், நம்ம இந்த எக்ஸாம் எழுத பாஸ் பண்றோம், பிளான் ஏவே போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னன்னா நான் இப்போ எக்ஸாம் சொல்றேன். இப்போ வந்து நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. இப்போ பாருங்க, நம்ம வந்து இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் நமக்கு பெரிய ரிஸ்கா இருக்கு. வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸ் போகும்போது நம்ம கண்டிப்பாக சர்வீஸ் உண்டு. வந்து ஆனால் அது வந்து நம்ம எந்த சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம எதிர்பார்த்த சர்வீஸ் கிடைக்கலன்னா திருப்பி அகைன் அதே எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். வந்து ஸோ அதனால் மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் ப்ரிலிம்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மெயின்ஸ் பண்ணுங்க. பிளான் பிஏ உங்களுக்கு தேவைப்படாது. பிளான் ஏலே நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிட்டு உள்ளே போயிடுவீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஃபார் குரூப் 2A மெயின்ஸ்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் தான் ஃப்ரெண்ட். மேக்ஸிமம் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயே கவர் ஆயிருக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கு. இந்த நீங்கள் ஒன்றும் பெருசாக வெளியே போகிறதுக்கு வேலை கிடையாது. இந்த 5 யூனிட்ஸ் இருக்குல்ல, இந்த 5 யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிடுறேன். 6th to 12th ஸ்டாண்டர்டில் SCRTயே போதும். இது வந்து RS அகர்வால் கரெக்டா இருக்கும். இது வந்து நமக்கு வந்து 6th to 10th வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் புக், தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அது போதும். குரூப் 4க்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், லேட்டாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல இருந்தாலும் காமிக்கிறேன் பாருங்க. குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு அந்த பேட்டர்ன் இதுதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து பாடத்திட்டம் சிலபஸ் தெரியணும், முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்க்கணும், அப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும், திருப்புதல், மாதிரி தேர்வு, இந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து பண்ணணும். வந்து ஸோ அதில் வந்து நம்ம ஒதுக்குற நேரம் வந்து 1/3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் ஒதுக்கிடணும். அப்புறம் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஆப்டிடியூட் கண்டிப்பாக போட்டாகணும். பார்ட் டைம் வந்தால், ஃபுல் டைம் வந்தால் 2 மணி நேரம். அப்புறம் மீதி இருக்கிற நேரம் வந்து ஜிகே படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குரூப் 1 மெயின்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் புக்கா? குரூப் 1 மெயின்ஸ் வந்து ஃப்ரெண்டு இது என்ன ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா வந்து நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கே மேக்ஸிமம் கவர் ஆகிடுது ஃப்ரெண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் எழுதிடுறேன், SCRT வந்து சோசியல் இஷ்யூஸ் பொறுத்தவரை வந்து ராமகுஜா வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நம்ம கேரியர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான மெட்டீரியல் போட்டிருக்காங்க, தமிழ்நாடு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஸோ அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த இதை பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து கவர்மெண்ட்டோடைய நோட்ஸ் இருக்கு, ஸோ அதை பார்க்கலாம். அப்புறம் AIMTNலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த சோசியல் இஷ்யூஸ் வந்து கண்டென்ட் வந்து பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக. வந்து எத்திக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம AICC ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் என்னுடைய நோட்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் அது பைலிங்குலாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் தமிழில். ஸோ அதையும் கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணிவிடுவேன், நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். வந்து அண்ட் பாலிட்டி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு SCRTல எல்லாமே கவர் ஆகாது. ஸோ அதனால லக்ஷ்மிகாந்த் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்போ லக்ஷ்மிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய பேர் போட்டிருக்காங்க, வந்து நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா SCRT ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம AIMTNல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிளாஸஸ், என்னுடைய கிளாஸஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். தமிழ் சொசைட்டி அப்படின்றது நான் இப்போ ரீசெண்டாக டீகோடட் கொடுத்துருக்கேன், அது வந்து SCRTல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலும் போதும். ஜாகிரபி SCRTயே போதும், தாராளமாக போதும். SCRT உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் என்விரான்மெண்ட் எக்காலஜி அப்படின்றது அதுவும் SCRT அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு வந்து பயாலஜி, அதாவது பாட்னி, சுவாலஜி, ஜாகிரபி எல்லாத்துலேயுமே வரும் என்விரான்மெண்ட் எக்காலஜி. ஸோ அதில் கவர் ஆகிடும். எக்கனாமிக்ஸ்க்கும் நம்ம SCRT கவர் ஆகிடும். வந்து ஸோ இதுவே போதும், இதுவே படிச்சிங்கனாவே போதும், ஃபுல்லாக கவர் ஆகிடும். வந்து பாலிட்டி மட்டும் நம்ம லக்ஷ்மிகாந்த் அடிஷனலாக பார்த்தேன். எத்திக்ஸ் வந்து நான் நோட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி சோசியல் இஷ்யூஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இருக்குது, வந்து அதை பார்த்துக்கிட்டீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். வந்து ஓகேங்களா?
வேற எனி அதர் டவுட் இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட். ஸோ நம்ம செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். டிஎம்எஸ்சி எக்ஸாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் வந்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். see you on another live. ஸோ இன்னொரு லைவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.